ஓகேப்பா. இது டெஸ்ட் 3 எப்படி பாருந்துச்சு? டெஸ்ட் த்ரீ எப்படி இருந்துச்சு? எல்லாரும் இல்லையாச்சா டெஸ்ட் 3? சரி, எல்லாரும் ரிப்ளை பண்ணுங்க. டெஸ்ட் 3 எல்லாரும் இல்லையாச்சா? ரிமைனிங் உங்க குரூப்ல 33 மெம்பர்ஸ் இருக்கீங்க. ரிமைனிங் எல்லாரும் டெஸ்ட் இல்லையாச்சா? ஓகேப்பா. மோஸ்ட்லி நம்ம கிளாஸ் லாஸ்ட் செக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் பே பண்ணவங்க குரூப்பை ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியாச்சு. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்கன்னா அங்கிட்ட உங்களுக்கு 2 to 3 days ஷெட்யூல் வந்துடும். இப்போ யாரெல்லாம் 750 பே பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் வீக்லி 2 டெஸ்ட் எழுதுற மாதிரி ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்காங்கப்பா. 2 weeks முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது நம்ம 10 டெஸ்ட் எழுதுவோம். ஈச் டெஸ்ட் கேரிஸ் 50 கொஸ்டின் சொல்லிடணும். சரிங்களா? அப்போது நீங்கள் 10 டெஸ்ட்ல 50 கொஸ்டின்ங்கிறப்போ வாரத்துக்கு 2 டெஸ்ட் எழுதுவீங்க. 2 டெஸ்ட் முடிச்சதுக்கான டிஸ்கஷன் 100 கொஸ்டினுக்கு ஒரு டிஸ்கஷன் இருக்கும்பா. சரிங்களா? அந்த 100 டிஸ்கஷன் நம்ம ஈச் அண்ட் எவரி கொஸ்டின் நம்ம டீட்டெயிலாகவே நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸில் பார்ப்போம். அதுவுமே நமக்கு ஒரு நல்ல ரிவிஷன் ஆயிரும். வாரத்துக்கு ஏன் 2 டெஸ்ட் வச்சோம் அப்படின்னா, முக்கியமானது வாரத்துக்கு 2 டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 5 weeks ஆயிரும்பா. 5 weeks நீங்கள் ஒவ்வொரு வீக் 2 டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா வாரத்துக்கு அப்படின்னு மொத்தம் 10 டெஸ்ட் பார்க்கும்போது 5 வீக் எழுதுவீங்க. அப்போ 5 வாரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பாலிட்டி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போதான் ஸ்ட்ராங் ஆகும். சார் டீம்ல நிறைய பேர் கூட சொன்னாங்க, சார் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அது மாதிரி வைப்போன்னு. நான் வந்து ஓகே சொல்லலப்பா. ஏன்னா நீங்க வாரத்துக்கு 2 டெஸ்ட் எழுதும் போது நீங்க நோட்டு நம்பரா ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கரெக்டு தானே? இப்போ வாரத்துக்கு பால்ட் நோட் எடுத்து எடுத்து ரிவிஷன் பண்ணும்போது தான் ஒரு ஞாபகம் இருக்கும். அதிகமா என்ன பண்ணுவோம், ஒரே நேரத்தில் நம்ம எல்லா டெஸ்ட்டையும் வச்சுட்டோம் அப்படின்னா யூஸா இருக்காது. கண்டென்ட் அப்படியே ஆல்ரெடி நம்ம ஞாபகம் இருக்கும். தெரிஞ்சே என்ன பண்ணுவோம், நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம். ஸோ ஃபேக்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரிவிஷன் அதிகமாக பண்ண நோட்டை பண்ணால் மட்டும்தான் இது மாதிரி ஆகும். வாரத்துக்கு 2 டெஸ்ட் எழுதிக்கலாமாப்பா? வாரத்துக்கு 2 டெஸ்ட் ஓகேவா? கமெண்ட்ல சொல்லுங்க. வாரத்துக்கு 2 டெஸ்ட் ஓகேவாப்பா? ரிமைனிங் மெம்பர் 40 பேர்கிட்ட வந்துட்டீங்க. நீங்க எல்லாருமே சொல்லுங்க. ஏன்னா கொஸ்டின் ரெடி ஆகிட்டு இருக்கு. டீம் மெம்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிளாஸ் எடுக்கிறதா நான், பட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேற டீம் ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா நடத்துறவங்களே கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் செட் ஆகாது. நம்ம இன்ஸ்டியூட் பொறுத்த முடியும் அப்படிதான். ஸோ கிளாஸ் கண்டக்ட் பண்றது ஒருத்தவங்களா இருப்பாங்க, வேற டீம் தான் கொஸ்டின் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதர் டீம் கொஸ்டின் ரெடி பண்ணாமல் நீங்க எந்த அளவுக்கு நீங்க அவங்க குரூப் 2ல இருக்காங்க, அது மாதிரி ஏயாவும் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இப்போ கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. சரிங்களா? நம்ம கிளாஸ் ஃபுல்லாமே கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே தானே? எல்லாரும் வாரத்துக்கு 2 டெஸ்ட் எழுதிடலாம்ல எல்லாரும்? இப்போ வாரத்துக்கு 2 டெஸ்ட் எழுதுங்க. வாரத்துக்கு நம்ம ஒரு டிஸ்கஷன் வச்சிருவோம். ஓகேங்களா? மொத்தம் ஒரு டெஸ்ட் ஒன்று புதன்கிழமை ஒரு கொஸ்டின் பேப்பர் வரும். ஆர் சண்டே கூட 2 கொஸ்டின் பேப்பர் வரும். ஓஎம்ஆர் ஷீட் நம்ம சென்ட் பண்ணிடுவோம். நீங்க 2 பேரும் ஓஎம்ஆர் ஷீட் என்ன பண்ணும் ஓஎம்ஆர் ஷீட்ல நீங்க என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணி அந்த 750 குரூப்ல நீங்க எல்லாருமே அனுப்பணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மெம்பர் மட்டும் தான் 500ல இருந்தீங்க. பாக்கி எல்லாருமே ஈவந்தோ எல்லாருமே 750 குரூப் தான். எனக்கு எல்லாருமே சென்ட் பண்ணியிருக்கோம் இண்டிவிஜுவலா. ஏன்னா உங்க பெர்ஃபார்மன்ஸ் அங்கே செக் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கீ டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? சரிப்பா. டெஸ்ட் 3 எப்படி இருந்துச்சு? கொஸ்டின் சொல்லுங்க. டெஸ்ட் 3 எப்படி இருந்துச்சு? டெஸ்ட் 3 எப்படி இருந்துச்சு? டிஃபிகல்ட்டி லெவல் இருந்துச்சா இல்லை ஈஸியாக தான் இருந்துச்சா? டெஸ்ட் 3 எப்படி இருந்துச்சு? டெஸ்ட் எழுதுனாங்க 3 கொஸ்டின் தெரியலையா? ஓகே 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 ஓகேப்பா. ஓகேப்பா. ஓகே 3 கொஸ்டின் தெரியலையா? ஓகே 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 ஓகேப்பா. பார்க்கலாம் நினைக்கிறேன். ஓகேப்பா. அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டினா இருந்துச்சு சார். அன்எக்ஸ்பெக்டடாவா? நான் இன்னும் பண்ண முடியாதுப்பா. டீம் மெம்பர் தான் கொஸ்டின் செட் பண்றது. அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ்ல கேட்ட கூட நிறைய எடுத்து வச்சிருந்தாங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கொஸ்டின் பார்த்தேன். ஆமா, பாதி கொஸ்டின் நான் தான் இதில் செட் பண்ணது. ஓகேப்பா நம்ம பார்க்கலாம்ப்பா கொஸ்டின். ஓகேப்பா. கொஸ்டின் பார்க்க போய் டிஎன்பிசி இது பார்க்க போறோம் கொஸ்டின். சரிங்களா? பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஸ்பீடா ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன டிஸ்பிளே ஆகுதா? டிஎன்பிசி கொஸ்டின் பா. ஆன்சர் பண்ணுங்க. பாருங்க,
the Central Administrative Tribunal was set up in the year of என்னைக்குப்பா செட் அப் இந்த இயர் இருந்தப்பா சென்ட்ரல் அப்ப எல்லாருமே ஆன்சர் பண்ணுவோம். மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1985. ஒரு ஆர்டிகல் என்னப்பா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் என்னது? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் என்னப்பா? வெரி குட். 323A 323B. வெரி குட்பா. சரிப்பா. தமிழ்நாட்டுல இருக்காப்பா? தமிழ்நாட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் தீர்ப்பாயம் இருக்கா? தமிழ்நாட்டுல இருக்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்? கிடையாது. என்னைக்குப்பா தமிழ்நாட்டுல அபாலிஷ் பண்ணாங்க? தமிழ்நாட்டுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அபாலிஷ்மெண்ட் டேட் சொல்லுங்க. வெரி குட். என்னைக்கு? 2002 தான் என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ங்கிறது என்னப்பா பண்ணாங்க? டெலிட் பண்ணாங்கப்பா. ஓகேங்கப்பா. இப்போ நான் கொஸ்டின் கேட்கிறேன். இந்த அதர் ஆர்டிகல் 329B படிச்சோம்லப்பா, இதுல மொத்தம் எத்தனை மேட்டர்ஸ் பா இருக்கு? இதுல மொத்தம் எத்தனை பகுதிகள் இருக்கு? இதுல மொத்தம் எத்தனை மேட்டர்ஸ் இருக்குன்னு படிச்சோம்? ஏபிசின்னு எழுதிருப்போமே, எத்தனை மேட்டர்ஸ் உள்ள இருக்கு? ஆன்சர் பண்ணுங்க. தவப்பிரியா, வெரி குட். எத்தனை மேட்டர்ஸ் இருக்கு? 9 மேட்டர் இருக்கு. ஓகேவா? ஓகேப்பா. உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கு, உங்களுக்கு சீனியாரிட்டில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணணும்? ஆர்டிகல் 323A ஆர்டிகல் 323B ரெக்ரூட்மெண்ட் இது மாதிரி. வெரி குட். அப்ப ரெக்ரூட்மெண்ட் சீனியாரிட்டி இது மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா, ரெக்ரூட்மெண்ட் நீங்க ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணணும்? ஆர்டிகல் 323A நம்ம யூஸ் பண்ணணும். வெரி குட்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. கொடுத்துக்கலாம் பாருங்கப்பா. த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் டீல்ஸ் வித் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் இதனால் தொடர்புடையது அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, பணியில் ஆள் சேர்த்தல் ரெக்ரூட்மெண்ட் மேட்டர்ஸ் வராது. அத பதவி உயர்தலை பத்தியும் வராது. அடுத்த ஒழுங்கு நடவடிக்கையை பத்தி வராது. பணியில் ஆள் சேர்க்கும் போது மற்றும் அனைத்து சேவையும் வரும்பா. ரெக்ரூட்மெண்ட் மட்டும் கிடையாது, அந்த எல்லா சர்வீஸும் வரும்பா. நாட் ஓன்லி த ரெக்ரூட்மெண்ட் மேட்டர்ஸ் ஃபார் ஆல் சர்வீஸ். இது இடத்துல என்ன சார் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ஆல் சர்வீஸ் மேட்டர் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரொமோஷனு எல்லாமே வரும். உங்களை எடுக்கிறதுல உள்ள பிரச்சனை மட்டும் வராது, உங்களுக்கு ப்ரொமோஷனு எல்லாமே வரும். அதான் அங்க பாருங்க ஆன்சர் ஆல் தி சர்வீஸ். ஆல் தேபோ கூட வச்சிருக்கலாம் அதுல ஆன்சர். டீன்னு வச்சு ஆல் தேபோ வச்சா எல்லாமே இருப்பா. ஆல் தேபோ வச்சா வரும். அப்ப இதுல எதை பத்தி தான் பேசணும்? ரெக்ரூட்மெண்ட்டை பத்தி பேசுவோம். உங்க இதுல ப்ரொமோஷன்ல அதே மாதிரி ஒழுங்கு நடவடிக்கை டிசிப்ளினரி மேட்டர்ஸ் எல்லாத்தையும் பத்தி நம்ம பேசுவோம். ஓகேங்களா? ட்ரிபியூனல். ஓகேப்பா. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் எந்த வருஷம்பா? பசுமை தீர்ப்பான ஆணையம் எந்த வருஷம்? நேஷனல். அப்ப எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் எந்த வருஷம்? நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் எந்த வருஷம்பா? வெரி குட். எந்த வருஷம் கொண்டு வந்தோம் பாத்தீங்கன்னா 2010 கொண்டு வந்தோம். இது இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்பா. டிஎன்பிசி அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? உங்களுக்கு முன்னாடி காட்டுறது எல்லாமே 2024-25 டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு முன்னாடி டிஸ்பிளே பண்றேன். ஓகேங்களா? ஸ்கோர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துடன் அப்ளிகபிள் பொருந்தும் எதுன்னு கேட்டாங்க. அசையா பொருட்களா, அசையும் பொருட்களா, குறிப்பிட்ட பொருட்கள் மற்றும் சேவையா, அனைத்து பொருட்களுமாப்பா? ஆன்சர் என்னப்பா? கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ஸ். கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்பா. வெறும் அசையும் பொருட்கள் அசையா பொருட்கள் தான் கிடையாது. ஓகேவா? இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் நம்ம என்ன சொல்றோம்? மேக்னா கார்ட்டா சொல்லுவோம்ப்பா. மேக்னா கார்ட் ஆஃப் கன்சியூமர்னு சொல்லுவோம். மேக்னா கார்ட் ஆஃப் கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப யாருப்பா ஃபாதர் ஆஃப் கன்சியூமர்? ஃபாதர் ஆஃப் கன்சியூமர் யாரு? ஃபாதர் ஆஃப் கன்சியூமர் யாருப்பா? ஃபாதர் ஆஃப் கன்சியூமர். வெரி குட். இப்ப எல்லாரும் ஏன் அந்த கையல் வனிதா ஹரீஸ்வரன் மட்டும் தான் கிளாஸ் கவனிச்சிங்களா என்ன? மத்தவங்க என்ன பண்றீங்க? நீங்க சும்மா உட்காந்து வீடியோ பாக்குற மட்டும் இங்க இது கிடையாது, எல்லாருமே ரிப்ளை பண்ணணும். நீங்க ஆக்டிவா இருந்தாதான் எனக்கு நிறைய கண்டென்ட் சொல்ல வரும். ஒரு நாள் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், 4 பேர் இந்த கமாண்டோட அப்படியே நின்று போயிருது. அப்ப நான் நான் ஏற்கனவே நோட்ஸ் இது எடுத்துட்டேன். ஓகே, நீங்க அதை பாருங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் பார்க்க போகுது? நீங்க ஆக்டிவா இருந்தாதான் டக் டக்குன்னு எனக்கும் பாயிண்ட் வரும். அருப்பா, வெரி குட். நஃபே நடா. என்னைக்கு இப்ப கன்சியூமர் டே? என்னைக்கு? என்னைக்கு வேர்ல்டு கன்சியூமர் டே? என்னைக்கு கன்சியூமர் டே? என்னைக்குப்பா? நேஷனல் கன்சியூமர் டே. வெரி குட். என்னைக்கு? மார்ச் 15. வெரி குட். மார்ச் 15. வெரி குட்பா, வெரி குட்பா. இப்போ ஆன்லைன் ப்ராடக்ட்டுக்கு நம்ம கன்சியூமர் ப்ரொடக்ஷன் போலாமா? ஆன்லைன் ப்ராடக்ட்டுக்கு கன்சியூமர் ப்ரொடக்ஷன் போலாமா? ஆன்லைன் போகலாம். வெரி குட். அப்போ இந்த வாட்டி என்ன பண்ணி கன்சியூமர் ப்ரொடக்ஷன் 2019 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைன் ப்ராடக்ட்டுமே என்னப்பா உண்டுங்கிறத அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகேப்பா. இப்போ நீங்க சொல்லுங்க, நான் ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் இருக்கு,
ஸ்டேட் லெவல் இருக்கு, நேஷனல் லெவல் இருக்குப்பா. டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு இந்த 2018 அமெண்ட்மெண்ட் படி எவ்வளோப்பா அமௌண்ட், எவ்வளோ பொருளுக்குள்ள உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க போகலாம். வெரி குட். எவ்வளோ 1 crore இங்க பிரச்சனை வந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு போகலாம். ஸ்டேட்டுப்பா, ஸ்டேட் எவ்வளோ, ஸ்டேட் எவ்வளோ, ஸ்டேட் வெரி குட் 1 crore to 10 crore முடிய ஏதாவது பொருள் இஷ்யூ வந்து நீங்க கன்சூமர் கோர்ட் பண்ணலாம். கிரேட்டர் than 10 crore இருந்தா நீங்க டேரக்டா எங்க போறோம், நேஷனல் போகலாம். இது முக்கியமான கொஸ்டின். சரிப்பா, இந்த கன்சூமர் ப்ரொடக்ஷன் இதுல ஸ்டேட் லெவல்ல கன்சூமர் ப்ரொடக்ஷன்ல யாருப்பா சேர்மனா இருப்பா? ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய கன்சூமர் ப்ரொடக்ஷனுக்கு, ஸ்டேட் லெவல் இருக்க கன்சூமர் ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டிக்கு சேர்மன் யாருப்பா? வெரி குட், வெரி குட். யாரு? வெறும் ஹைகோர்ட் ஜட்ஜா, ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜா? கரெக்டா சொல்லுங்க. வெறும் ஹைகோர்ட் ஜட்ஜ் தானே? கன்ஃபார்ம் தானே? நேஷனலுக்கு சுப்ரீம் கோர்ட், ஸ்டேட்டுக்கு கேட்குறேன். வெரி ஹைகோர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க, ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. வெரி குட். இந்த பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. இது பாருங்க, புதுசா டிஎன்பிசி கேட்டாங்க. அதாவது என்ன கேட்டாங்கன்னா, நம்ம 2019 புது அமெண்ட்மெண்ட் பண்ணாங்களாப்பா, சொன்னேன்னா 2019 புது அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு. அது என்னைக்கு என்ஃபோர்ஸ் பண்ணாங்க கேட்டிருக்காங்கப்பா. கொஸ்டின், புது கொஸ்டின்ப்பா. அது என்னைக்கு பாருங்க, 20 ஜூலை 2020. 20 ஞாபகம் வச்சுங்கப்பா. மொத்தம் 3/20 வரும். 20/20/20. அப்போ 2019 வந்தது என்னைக்கு அமெண்ட் பண்ணிருக்கான்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுங்க. பாருங்க, இப்போ உள்ள எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கலாம் பாருங்க. அப்ப நம்ம 2019 ஃபர்ஸ்ட் அமெண்ட் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் தெரியணும். அதை கூட கொஸ்டின் கேட்கலாம். அமெண்ட் பண்ணிட்டு என்னைக்கு கொண்டு வந்தோம்னா எல்லாமே என்ன வருது பாருங்க, 2020 வருது. இப்போ நம்ம இதை பத்தி தான் நம்ம என்ன பண்ணோம், எல்லா ஃபேக்டையுமே நம்ம பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கப்பா. மேட்ச் பாருங்கப்பா. 110 என்னப்பா, நமக்கு நல்லாவே தெரியும். 110 மணி பில்ல பத்தி பேசுது. ஓகேப்பா. வெதர் ஏ பில் இஸ் மணி பில் ஆர், whether a bill is money bill or not decided by யாருப்பா? whether a bill is money bill or not decided by speaker. வெரி குட்பா. ஸோ ஸ்பீக்கர் கொண்டு வர மணி பில்ல ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாமா, பண்ண முடியாதாப்பா? வெரி குட். நோ ஜுடிஷியல் ரிவ்யூ, நோ ஜுடிஷியல் ரிவ்யூ. வெரி குட்பா. ஸ்பீக்கர், வெரி குட். ஓகே. ஆர்டிகல் 312 என்னப்பா? ஆர்டிகல் 312 என்னது? ஆல் இந்தியன் சிவில் சர்வீஸ் பத்தி பேசுறது. ஓகேவா? ஓகே. என்னைக்குப்பா சிவில் சர்வீஸ் டே? இன்னைக்கு ஆன்சர் பண்ணுங்க. சிவில் சர்வீஸ் டே இன்னைக்கு, சிவில் சர்வீஸ் டே. வெரி குட். ஏப்ரல் 21. ஓகேப்பா. இண்டிபெண்டன்ஸ் சிவில் சர்வீஸ். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வெண்ட் இன் இந்தியா? ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வெண்ட் இன் இந்தியா? இந்தியாவில் ஆஃப்டர், வெரி குட். யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைக்கு வந்து ஒரு நேம் இருக்குல்ல, என்னப்பா? சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாட்யூக்கு ஒரு பேருக்கு என்ன? ஸ்டாட்யூ ஆஃப் யூனிட்டி. நோட் பண்ணீங்க, ஸ்டாட்யூ ஆஃப் யூனிட்டி, ஸ்டாட்யூ ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை எந்த ரிவருக்கு மேலப்பா இருக்கு? எந்த ரிவருக்கு மேல இருக்கு? டிஎன்பிஎஸ்சி கேட்டுக்காங்க. நர்மதா ரிவர். நோட் பண்ணி வச்சுங்க, நர்மதா ரிவர், நர்மதா ரிவர், நர்மதா ரிவர் ஆற்றங்கரைக்கு மேல இருக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்த பாருங்கப்பா. ஆள் 280 என்னப்பா? 280 பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேவா? அப்போ ஃபினான்ஸ் கமிஷன் பிரசிடென்ட் எவ்ரி 5 years ஒன்ஸ் அப்பாயின்ட் பண்ணுவாரா? கரெக்டா தப்பா? எவ்ரி 5 years ஒன்ஸ் ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். கரெக்டாப்பா? வெரி குட். எவ்ரி 5 years ஒன்ஸ் ஃபினான்ஸ் கமிஷன் ஆர் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். ஓகே, ஓகே. ஆன்சர் பண்ணுங்க. ஒரு நிமிஷம்ப்பா. ஓகேப்பா. இப்ப 15th ஃபினான்ஸ் கமிஷன் யாருப்பா? 15வது ஃபினான்ஸ் கமிஷன் யாரு சேர்மேன்? 15th ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் யாருப்பா? வெரி குட். என்.கே. சிங். இப்ப புதுசா ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயின்மெண்ட் யாருப்பா? 16th ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் யாரு? 16வது ஃபினான்ஸ் கமிஷன் யாரு? அரவிந்த் பனகாரியா. அரவிந்த் பனகாரியா. சரிப்பா. அந்த என்.கே. சிங் இருக்காருல்ல, என்.கே. சிங் வந்து மொத்த பெர்சன்டேஜ்ல எவ்வளவுப்பா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இது பண்ணிருக்காரு, அலோகேட் பண்ணிருக்காரு? வெரி குட், வெரி குட். ஜம்மு அண்ட் காஷ்மீர் டெவலப்மெண்ட்டுக்கு 1%, ரிமைனிங் ஆல் ஸ்டேட்டுக்கு 41%.
ரிமைனிங் ஆல் ஸ்டேட்டுக்கு 41%. டோட்டல் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 42% அவர் சொல்லியிருக்காரு. வெரி குட்பா, வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆர்டிகல் 14 என்னப்பா? சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் சொல்லுவாங்க. இது எதுல பாரு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸா ஃபண்டமெண்டல் டியூட்டியா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா? வெரி குட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், வெரி குட்பா. எதுல வரும் பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரும். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாப்பா? இது எழுதி முடிச்சு உங்களுக்கு பிடிஎஃப் அமைச்சிருவேன்ப்பா குரூப்ல. உங்களுக்கு கொஸ்டினுக்கான பிடிஎஃப் இப்போ நான் எழுதின ரிட்டன் டாக்குமெண்ட் பிடிஎஃப் உங்க குரூப்ல வந்துடும். ஓகேங்களா? யூஸ் பண்ணிங்க. ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நம்ம ரிவிஷன் மட்டும் இப்போ டெஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கப்பா. கொஸ்டின் சொல்லியிருந்தேன்னா பாருங்க. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ் அஸ் த தேர்ட் ஆஃப் ஆல் இந்தியன் சிவில் சர்வீஸ் இந்த இயர். எந்த வருஷம்ப்பா? ஆல் இந்தியன் சிவில் சர்வீஸ் எந்த வருஷம்? வெரி குட்பா. எந்த வருஷம் பாருங்க? 1966 டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, எதுப்பா ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் சர்வீஸ்? ப்ரெஸ்டீஜியஸ் சர்வீஸ்னா எதுப்பா? இருக்கக்கூடிய 64 போஸ்டிங்ல எதுப்பா ப்ரெஸ்டீஜியஸ் சர்வீஸ்? ஐஏஎஸ் போட்டக்கூடாது. வெரி குட். இந்தியன் ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஒன்று இருக்கு. வெரி குட். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். வெரி குட், வெரி குட். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். ஓகேப்பா. இஸ் அ ஃபாதர் ஆஃப் இதுப்பா இந்தியன் சிவில் சர்வீஸ் ஃபர்ஸ்ட் யார்ப்பா கொண்டு வந்த? பிரிட்டிஷ்ல யார்ப்பா கொண்டு வந்தா சிவில் சர்வீஸ்? வெரி குட். காரன்வாலிஸ். காரன்வாலிஸ். வெரி குட், வெரி குட். சரிப்பா. யூபிஎஸ்சில தமிழ் ஆப்ஷன்ல தமிழ் புக் ஒன்று படிப்பாங்க. அந்த புக்கு நேம் என்னப்பா? தமிழ் புக் ஒன்று படிப்பாங்க யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட். தமிழ் ஆப்ஷனுக்கு நம்ம அண்ணாவுடைய ஒரு புக்கு ஒன்று படிப்பாங்க. என்ன புக்கு? ஏ தாழ்ந்த தமிழகமே. நோட் பண்ணிங்க. ஏ தாழ்ந்த தமிழகமே. இதெல்லாம் அண்ணாவோட புக்கு, முக்கியமான புக்கு. தாழ்ந்த தாழ்ந்த தமிழகமே. இந்த புக்கெல்லாம் முக்கியம்ப்பா. ஓகேங்களா? அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் செவ்வாழை கேட்டிருக்காங்கப்பா. செவ்வாழை என்ற நூலின் ஆசிரியர்னு கேட்டிருக்காங்கப்பா டிஎன்பிஎஸ்சில. ஏன்னா யூனிட் 8 ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தேன். செவ்வாழை நூலின் ஆசிரியர்ப்பா அண்ணா. இது கேட்டிருந்தாங்க பாப்பா. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆன்சர் பண்ணுங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் கமிட்டி ஆர் கமிஷன்ஸ் மேட் பை ரெக்கமெண்டேஷன் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்கப்பா. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல எந்த கமிஷன்? ராஜமன்னார் கமிட்டி எந்த வருஷம்ப்பா? ராஜமன்னார் கமிட்டி எந்த வருஷம்? ராஜமன்னார் குழு எந்த வருஷம்? வெரி குட். 1969. புஞ்சி கமிஷன் எந்த வருஷம்? புஞ்சி எந்த வருஷம்? வெரி குட். 2007. சர்க்காரியா எந்த வருஷம்? 1984. பாருங்க சார். ஏன் சார் கீழே ஆல் தி அபவ் இல்ல? பாருங்க, ஏன் ஒண்ணு கொடுக்கலன்னா இவங்க என்ன பண்ணாங்க? வெம்மன் வெங்கடாச்சலா கமிட்டி எதுக்கு போட்டாங்க? எம்என் வெங்கடாச்சலா எதுக்கு? வெம்மன் வெங்கடாச்சலா எதுக்கு? நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ தி ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு அந்த நடைமுறையை பார்க்கறதுக்காக தான் வெங்கடாச்சலா கமிஷன் போட்டாங்க. இது நோட் பண்ணிங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதனாலதான் ஆப்ஷன் அளவில் ஆல் தேவ வைக்கல. மோஸ்ட்லி ஆல் தேவ பர்சன் நீங்க எல்லாமே ஆல் தேவ தான் போட்டுக்கோங்க. நான் வெங்கடாச்சலா கமிஷனுங்கிறது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காண்டி போடல. அவங்க வந்து கான்ஸ்டியூஷன் எப்படி எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகிருக்கு ரிவ்யூ பண்றதுக்காண்டி போட்டாங்க. ஓகே, எழுதிங்க. நேஷனல் கமிஷன் to review the working of constitution. ஓகேப்பா. இவங்க எந்த வருஷம் அப்பாயின் பண்ணாங்க சொல்லுங்க? எந்த வருஷம் அப்பாயின் பண்ணாங்க? வெரி குட். 2000. இயர் வந்து 2000. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. கேட்பாங்க கொஸ்டின் அப்படியே வரும். ஓகேப்பா. ஓகே தானே? ஓகேப்பா. எனக்கு இது மட்டும் சொல்லுங்களேப்பா. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு போட்டாங்களா கமிட்டி, எந்த கமிட்டிப்பா? சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட். வெரி குட். ராஜமன்னார் கமிட்டி. ராஜமன்னார் கமிட்டியோட மெம்பர் யாரு? ராஜமன்னார் கமிட்டியோட மெம்பர் சொல்லுங்க. ராஜமன்னார் கமிட்டியோட மெம்பர் சொல்லுங்கப்பா. ராஜமன்னார் கமிட்டியோட மெம்பர் சொல்லுங்க.
லக்ஷ்மண லக்ஷ்மண முதலியார் அண்டு சந்திர ரெட்டி. வெரி குட்பா, வெரி குட். நோட்ஸ் நல்லா ரிவிஷன் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு 4 பேர். லக்ஷ்மண சுவாமி முதலியார் அண்டு சந்திரா ரெட்டி. ஏன்னா ஸ்கூல் புக்ல இருக்கு நம்ம அதனால. ஓகேப்பா. இது சர்க்காரிய கமிட்டி 2 மெம்பர் சொல்லுங்க. சர்க்காரிய கமிட்டி நம்ம எஸ்சி ஆரம்பிக்கும் இல்ல, சர்க்காரியாவும் எஸ் ஆரம்பிக்கும். அவர் மெம்பர் 2 பேருமே எஸ். இன்னும் 4 சிவராமன். வெரி குட். சிவராமன் வெரி குட். அவ்வளவுதான். சூப்பர். ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கப்பா. பாருங்கப்பா, இது லாஸ்ட் குரூப் 1 கொஸ்டின்ப்பா. லாஸ்டா நாங்க எழுதுன குரூப் 1 கொஸ்டின். அதை பாருங்களே, கிளியரா ஆன்சர் செட் பண்ணிருக்கான் பாருங்க. நீங்க முதல் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு அது தப்புன்னு தெரிஞ்சா நீங்க 2ஓ 3ஓ 4ஓ படிக்கணும் அவசியம் கிடையாது. ஆப்ஷன் அப்படிதான் செட் பண்ணிருக்காங்க. பாருங்க ஒரு தடவை நீங்க பாருங்களே. இது மாதிரி தான் குரூப் 1ல கொஸ்டின் இருக்கும். இங்க பாருங்க, ராஜமன்னார் கமிட்டி ஆர் அப்பாயிண்ட் பை தி தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த இயர் ஆஃப் என்னப்பா? 1983. வெரி குட். 1983 சர்க்காரியா கமிட்டி. 1983 என்ன கமிட்டிப்பா? சர்க்காரியா கமிட்டி. ராஜமன்னார் கமிட்டி எந்த வருஷம்? தமிழ்நாடு கவர்மெண்ட் 1969. நீங்க பாருங்க, முதல் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரிஞ்சு போச்சுப்பா. அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கரெக்ட்னு கொடுத்துருக்கானா, அப்ப இந்த ஆப்ஷன் வராது. இங்க பாருங்க, இங்க ஒண்ணு கொடுத்துருக்கானா, இதுவும் வராது. இங்க ஒண்ணு கொடுத்துருக்கானா, இதுவும் வராது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதுவுமே படிச்சு பார்க்க தேவையில்ல. டைரக்டா ஆன்சர் என்னப்பா? சி தான். புரியுதுங்களா? குரூப் 1 கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். நீங்க குரூப் 1 40 கொஸ்டின் எழுத போறீங்கன்னா மினிமம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஒண்ணு தெரியுதான்னு பாப்பான். நச்சுன்னு அதை பாருங்க, 7ஏ வச்சுட்டாங்க. பாக்கி 3 எல்லாம் நீங்க எக்ஸாம் உட்காந்து வாசிச்சிருந்தேன்னா யுவர் டைம் வேஸ்ட். புரியுதுங்களா? 7th ஷெட்யூல் பாருங்க எதை பத்தி பேசுதுன்னு. 7th ஷெட்யூல்ங்கிறது எதை பத்தி பேசுப்பா? 3 லிஸ்ட் பத்தி பேசுது. 3 ஸ்டேட்டுக்கும் என்ன பண்ணக்கூடாது? சென்டர் பிரிச்சு கொடுக்குறது. ஓகேங்களா? சரிப்பா. எனக்கு ஒன்னே கொடுக்குங்க. ஆல் இந்தியன் சிவில் சர்வீஸ் அபாலிஷன் பண்ண சொல்லி எந்த கமிட்டி சொன்னிச்சு? ஆல் இந்தியன் சிவில் சர்வீஸ் எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுச்சு? ஆல் இந்தியன் சிவில் சர்வீஸ் அபாலிஷ் பண்ண சொல்லி எந்த கமிட்டிப்பா? வெரி குட். எந்த கமிட்டி? ராஜமன்னார் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. ஓகேப்பா. இது சொல்லுங்க, பினான்ஸ் கமிஷனை ஒரு பெர்மனன்ட் பாடியா கொண்டு வாங்கன்னு யாருப்பா சொன்னா? பினான்ஸ் கமிஷனை ஒரு பெர்மனன்ட் பாடியா கொண்டு வாங்க, அதுவும் ராஜமன்னார் தான். வெரி குட். ஒரு பினான்ஸ் கமிஷனை 5 வருஷத்துக்கு அப்பாயின்ட் பண்ணாம ஒரு பெர்மனன்ட் பாடியா கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னது யாரு? வெரி குட். பெர்மனன்ட் பாடின்னு சொன்ன யாருப்பா? வெரி குட், வெரி குட். யாரு யார் சொன்னா? வெரி குட், ராஜமன்னார். சரிப்பா. எந்த கவர்னர் அப்பாயின்ட் பண்றனோ அந்த கவர்னர் அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடாது, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டில இருக்கக்கூடாது. இது மாதிரி யாருப்பா சொன்னா? ஒரு கவர்னர் அப்பாயின்ட் பண்றோம்னா அவர் அந்த ஸ்டேட்ல பிறந்தவரா இருக்கக்கூடாது, அவர் அந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை என்ன பண்ண ரிசைன் பண்ணிருக்கணும். அதே மாதிரி அவர் நல்ல ஒரு எமினன்ட் பர்சனா இருக்கணும். இந்த இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது யாருப்பா? கவர்னருக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது யாரு? சர்க்காரியா புன்சியா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வெரி குட். புன்சி. சர்க்காரியா கிடையாது. யாரு? புன்சி கவர்மெண்ட். புன்சி, புன்சி, மதன் மோகன் புன்சி. எந்த வருஷம் புன்சி? 2007. வெரி குட். 2007 அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. சூப்பர்ப்பா, வெரி குட். அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. பாருங்களே, டேரக்டா இதே கொஸ்டின் ஈஸியா கேட்டா பாருங்க. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல எது நாட்ட பாட்டுன்னு கேட்கிறான்ப்பா. நம்ம என்னப்பா படிச்சோம்? லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அடுத்து என்னப்பா? பினான்சியல். அப்படி 3 தானே படிச்சோம். ஆனா என்ன பப்ளிக் ரிலேஷன் கிடையவே கிடையாதுப்பா. அப்ப ஆப்ஷன் டி வராது. இப்படிதான்ப்பா ஏஇக்கெல்லாம் கொஸ்டின் வரும். ஏஇக்கெல்லாம் அவனுக்கு இது மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் ஆர்டிகல் என்னப்பா? லெஜிஸ்லேட்டிவ் ஆர்டிகல் என்ன? வெரி குட். 245 to 255. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வெரி குட். 256 இருந்து 263. வெரி குட். பினான்சியல் 268 to 293. வெரி குட்பா. அடுத்து என்ன பண்ணலாம்? நமக்கு டிஎன்பிசி இந்த ஆர்டிகல் கொஸ்டின் கேட்கலாம். லெஜிஸ்லேட்டிவ் என்ன பார்ட்டுப்பா? லெஜிஸ்லேட்டிவ் என்ன பார்ட்டு? லெஜிஸ்லேட்டிவ் என்ன பார்ட்டு? பார்ட் என்னப்பா? 5 அது அங்க. பார்ட் 11 இல்லையா? வெரி குட். பார்ட் 11. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட் 11. பினான்சியல் பார்ட் 12. நோட் பண்ணுங்க. இது 3 நோட் பண்ணி வச்சுக்க. இது 3 முக்கியம், சும்மா தெரிஞ்சுக்கணும். சரிப்பா. எனக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதாவது வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் எந்த வருஷம்ப்பா? வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட். வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் எந்த வருஷம்? 1972. ஓகேப்பா. இந்த சட்டம் எந்த ஆர்டிகல் மூலியமா வந்துச்சு?
எந்த ஆர்டிகல் மூலியமா இந்த சட்டம் வந்துச்சு? எந்த ஆர்டிகல் மூலியமா இந்த சட்டம் வந்துச்சு? வெரி குட். அப்போ என்ன ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 250, 2-3 ஸ்டேட் சேர்ந்து எங்களுக்கு ஒரு விஷயத்துல பண்ணி கொடுங்கன்னு சொன்னது ஆர்டிகல் 250. சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. ஓகேப்பா. ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் கருதி ஒரு இடத்த ஸ்டேட்ல கேட்டாங்கன்னா என்ன பார்க்கணும்? டெவலப் பண்ணிட்டு கொடுக்கணும். அது என்ன ஆர்டிகல்ப்பா? வெரி குட். பாருங்க, ஒரு 4-5 பேர் தான் கண்டினியூவா நோட் ரிவிஷன் பண்ணிருக்கீங்க. 4-5 பேர் தான். ரிமைனிங் எல்லாம் என்ன பண்றீங்கன்னே தெரியல. கொஸ்டின் வந்து உங்களுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் ரிவிஷன் பண்ணிட்டு வரவங்களுக்கு. இல்ல அப்படின்னு நம்மளும் கொஸ்டின் பார்த்துட்டு போறது மேட்டரே கிடையாது. நோட்டை பார்த்துட்டு போயிடலாம். நோட் ஏதாவது உங்களுக்கு நம்பர் ஆஃப் விஷயம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின் பார்க்கணும். கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாருங்கப்பா, நேற்று கூட யாரோ சொல்லியிருந்தீங்க இது ஃபாஸ்டா டைப்பிங் வரல. பரவாயில்ல, ஸ்லோவா கூட பண்ண மாட்டாங்க யாருமே. 48 பேர், கிட்டத்தட்ட 50 பேர் குரூப்ல இருக்கீங்க. 50 பேர்ல பாத்தீங்கன்னா இந்த 252 10 கூட வரல. ஓகேப்பா, இன்னைக்கு பாருங்க நம்ம படிச்சோமாப்பா 3 ஆர்டிகல். நீங்க சொல்லுங்கப்பா. ஆர்டிகல் 269 என்னது பாருங்களே. டாக்ஸ லிவி பண்ண அந்த கலெக்டிவ், அதாவது இங்க பாருங்க, டாக்ஸ போடுறது, டாக்ஸ கலெக்ட் பண்றது, டாக்ஸ ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது. அப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அந்த டாக்ஸை கலெக்ட் பண்ணி அந்த டாக்ஸை ஸ்டேட்டு கொடுத்துட்டாங்கன்னா அது என்ன ஆர்டிகல்? அது ஆர்டிகல் 269 நான் படித்தோம். அதே உங்களுக்கு கொஸ்டின் வந்து டியூட்டிஸை போடுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதை கலெக்ட் பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதை யூஸ் பண்ணிக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா இது ஆர்டிகல் 268 நம்மளுக்கு தெரியும். அதை தான் இங்க பாருங்க, டியூட்டிஸ் லீவ்டு பை தி யூனியன் அண்ட் கலெக்டட் அண்ட் அப்ராய்டட் பை த ஸ்டேட். கலெக்டட் அண்ட் அப்ராய்டட் பை த ஸ்டேட். இப்போ ஆர்டிகல் 268 கரெக்டா தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. அடுத்த பாருங்க, டாக்ஸ் லீவீடு அண்ட் கலெக்டட் பை தி யூனியன். லீவீடுனா டாக்ஸ் போறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் கலெக்ட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த டாக்ஸ் யாருக்கு அசைன் பண்ண போகணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் அசைன் பண்ணி போகும். இப்போ அதுவுமே எப்படி பாருங்க, ஆர்டிகல் கரெக்டா இருக்கு. அடுத்த நான் சொன்னேன்னா இந்த கொஸ்டின் குரூப் 4ல கேட்டிருந்தாங்கன்னு, லாஸ்ட் குரூப் 4ல இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்டா கேட்டிருந்தாங்க பாருங்க. பாருங்க வந்திருக்கு பாருங்க. அடுத்த பாருங்க, இந்த ஆர்டிகல் என்ன வரும்? 267 270. இந்த ஆர்டிகல் கரெக்ட், டிஸ்ட்ரிபியூட் பண்றது கரெக்ட். ஆனா இங்க என்ன வரக்கூடாது? 267 வரக்கூடாது. வெரி குட். ஆர்டிகல் 270 வரணும். ஆப்ஷன் சி மட்டும் தான்ப்பா தப்பு. அப்ப ஆன்சர் வந்து என்னப்பா? சி தான். அப்போ இங்க 3 மட்டும் தான் தப்பு. அப்போ 1 and 2 கரெக்ட்பா. இது மாதிரி தான்ப்பா கொஸ்டின் ஏக்கு வரலாம். ஏக்கு இது மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்க வாய்ப்பு அதிகம். இனிமேல் சிலபஸ் மாத்திட்டு உங்களுக்கு இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். எக்கனாமிக்ஸ் வித் பாலிட்டி இதெல்லாம். ஓகேப்பா, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகேப்பா, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாருங்கப்பா, இப்போ நம்ம படிச்ச பாருங்க. இந்த கொஸ்டின் கேட்டுக்காம பாருங்க. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவோட ஆர்டிகல் கேட்டிருக்கான்ப்பா. பாருங்களே, நம்ம இப்பதான் படிச்சோம். லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், பினான்சியல். ஓகேவா? லெஜிஸ்லேட்டிவ் ஆர்டிகல் என்னது? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கான் பாருங்கப்பா, 245 to 255. அப்ப லெஜிஸ்லேட்டிவ் 245 to 255. அடுத்த பாருங்க 256 and 263. பாருங்க 256 வந்து 263. அடுத்த நம்ம படிச்சோம். இங்க பாருங்க மேல கொடுத்துட்டான் பாருங்க. இது என்னது? 264 இருந்து 293. இப்ப பார்த்தது இது என்னப்பா? இங்க பாருங்க, பார்ட் கொடுத்துருக்கான் பாருங்க கொஸ்டின் பேப்பர்ல. அப்போ லெஜிஸ்லேட்டிவ் பார்ட் 11, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட் 11, அடுத்த பினான்சியல் பார்ட் 12. இதை ஞாபகம், இதான் நம்ம கொஸ்டின். பாருங்களேன், அவன் இதை தாண்டி உள்ள போய் கொஸ்டின் கேட்க மாட்டேங்க. குரூப் 1ல படிக்கிறீங்கன்னா அந்த கொஸ்டின் நம்மளுக்கு வரும். நம்ம ஒரு 6 ஆர்டிகல் இம்பார்ட்டன் படிச்ச பாருங்க, அது குரூப் 1 அங்கே கேட்டுவாங்க. நம்ம ஏஇ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்க்கெல்லாம் இது மாதிரி தான் கொஸ்டின். இதெல்லாம் நிறைய பேர்னால போட முடியாதுப்பா. நீங்க படிக்காம இந்த கொஸ்டின்லாம், இது சேலஞ்சான கொஸ்டின். நீங்க படிக்காமலாம் நீங்க ஒண்ணுமே கெஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி முதல் சிலபஸ் இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரியாது இந்த இந்த டாபிக் எல்லாம். ஸோ வெரி வெரி பாருங்க, ஆப்ஷனே உங்களுக்கு படிச்சவங்களுக்கு ஆப்ஷன் குழப்பற மாதிரியே செட் பண்ணிக்கலாம் பாருங்க. ஆப்ஷன் ஏ எதை வச்சிருக்கான் பாருங்க, லெஜிஸ்லேட்டிவ் வச்சுட்டான். அடுத்த ஆப்ஷன் பில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பினான்சியல் வச்சுட்டான். ஆப்ஷன் இங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வச்சிருக்கான். இப்போ முக்கியம்ப்பா, இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகலாம். வெரி 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 இம்பார்ட்டன்ட். படிச்ச கொஸ்டின் தான் எப்படி கேட்டுக்கலாம் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கப்பா. எது ட்ரூ இல்லைன்னு கேட்கிறான்ப்பா. பாருங்க, ஆல் இந்தியன் சிவில் சர்வீஸ் அபாலிஷ் பண்ண சொன்னது யாருப்பா?
யார் சொன்னா? ராஜமன்னார் கமிட்டி தான் சொன்னாங்க. அப்போ பிங்கிறது கரெக்ட். அப்போ பி இஸ் நாட் ட்ரூல, பி ட்ரூ பட் பி இஸ் நாட் ட்ரூ. அவன் என்ன கேட்கான்? நாட் ட்ரூ தான் கேட்டிருக்கான். அப்போ பிங்கிறது ட்ரூ தான், அதை விட்டுருங்க. அடுத்த பாருங்கப்பா, பினான்ஸ் கமிஷன் ஸ்ட்ரென்தனிங் பண்ண சொன்ன யாரு தான்ப்பா? ராஜமன்னார் கமிட்டி தான். அப்ப அதுவுமே கரெக்ட் தான். மேல பாருங்க, இது 1969 கரெக்ட் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ராஜமன்னார் கமிட்டி அப்பாயின்மெண்ட் கரெக்ட் தான். எவ்வளவு மெம்பர்ப்பா அப்பாயிண்டட்? எத்தனை மெம்பர் மொத்தமா? இன் 1969 பாருங்க 3ன்னு வரும். கரெக்டா புரிஞ்சிருச்சா? பாருங்க மெம்பர்ல எப்படி டிஎன்பிசி ட்விஸ்ட் பண்றான் பாருங்க. நான் சொன்னேன்னா அதுதான் கிளியர் கட்டா தெரியும் டிஎன்பிசி எதுல ட்விஸ்ட் வைப்பான், அவன் என்ன ஆங்கிள். இதை மீறி எல்லாம் அவன் கேட்க முடியாதுப்பா. நான் சொன்ன கிளாஸ்ல சொன்னது எங்க ட்விஸ்ட் வைப்பா, அதெல்லாம் நீங்க உன்னிச்சு ஒரு ஸ்டாரோ, ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க ஒரு ஸ்டாரோ இல்ல ஒரு கலரோ ஒரு ஸ்டிக் பென்னோ யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அவன் எங்க ட்விஸ்ட் வச்சிருக்கான் பாருங்க. இதெல்லாம் உன்னிச்சு யாருமே படிக்கவே முடியாது. பாருங்க ஆப்ஷனும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நம்ம கண்டே பிடிக்க முடியாது. இது வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். என்ன படிப்போம்? 1969 தெரியும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தெரியும், ராஜமன்னார் கமிட்டியும் தெரியும், மெம்பர்ல யோசிப்போம். 2 பேர் தானே, ஆனா ஒரு சேர்மன் 2 மெம்பர். மொத்தமா நீங்க யோசிக்கணுங்க. 3 பேர் மொத்தம். அப்பாயிண்டட் 3 மெம்பர் கமிட்டின்னு வரணும். கால்டு ராஜமன்னார் கமிட்டி. பாருங்க கமிட்டினே வச்சிருக்கான், மெம்பர்னு வைக்கல, கமிட்டின்னு கேட்டுங்க. கமிட்டினா 3 கமிட்டியா? 3 மெம்பர் கமிட்டி. கால்டு ராஜமன்னார்னு இங்க ராஜமன்னார் கமிட்டி கொடுக்கணும். அப்ப இப்படிதான் கொஸ்டின் வரும். அப்ப ஏ இஸ் நாட் ட்ரூப்பா. இது மாதிரி கொஸ்டின் நான் திருப்பி சொல்றேன், நீங்க நோட் பண்ணீங்க. இதே கொஸ்டின் உங்க ஏஇக்கோ குரூப் 2க்கோ திருப்பி ரிப்பீட் ஆகும். ஏன்னா அதுல வேற ஆப்ஷன் ட்விஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு ஏற வைக்கணும் இல்ல மெம்பர் வைக்கணும். ரெண்டுமே கொஸ்டின் கேட்டுட்டான். ஊருக்கே தெரியும் ஆல் இந்தியன் சிவில் சர்வீஸ் இவங்க தான் சொன்னாங்கன்னு. இல்லைன்னா ஆல் இந்தியன் சிவில் சர்வீஸ் அபார்ஸ் பதில கிரியேட்டர்னு வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆல் இந்தியன் சர்வீஸ் இன்னும் நீங்க கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இப்போ ஃபினான்ஸ் கமிஷனை பெர்மனன்ட் பாடியா ஆக்காதீங்க, அதை ஒரு 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 எக்ஸிக்யூட்டிவ் பாடியா ஆக்குங்க. இது மாதிரி தான் வேர்டை மாற்ற முடியும் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவுதான். இதுதான் உங்க கொஸ்டின் கேட்க முடியும். இது மாதிரி கொஸ்டின் நீங்க தப்பு போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்க கம்யூனிட்டி ரேங்க்கும் ஓவரால் ரேங்க் கிடுன்னு ஏறும்பா. புரியுதா? இது மாதிரி கொஸ்டின் யாரும் தப்பே பண்ண கிளியர் கட்டா நம்ம ஸ்டூடெண்ட் படிச்சவங்க யாருமே இதை தப்பு பண்ண மாட்டாங்க. தயவு செய்து நீங்க தப்பு பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஓகேப்பா. அடுத்த நல்லவேளை இதே கொஸ்டினை கேட்டு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எல்லாரும் என்னப்பா போட்டிருப்பீங்க? ஆல் தி அபவ் போட்டிருப்பீங்க. பார்க்க எல்லாமே கரெக்டா இருக்குன்னு. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிசி மட்டும் தான் கரெக்ட். இவன் நாட் ட்ரூ கேட்டிருக்கான். ட்ரூ கேட்டானா ஆன்சர் பிசி தான். வெரி குட். அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட கமிட்டி எதுன்னு கேட்டிருக்கான்ப்பா. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்பாயிண்டட் தி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் இஸ் கால்ட் என்ன கமிட்டிப்பா? ராஜமன்னார் கமிட்டி. எந்த வருஷம் ராஜமன்னார் கமிட்டி? எந்த வருஷம்? மறுபடியும் சொல்லுங்க. ராஜமன்னார் கமிட்டி எந்த வருஷம்? வெரி குட். 1969. சந்தானம் கமிட்டி எந்த வருஷம்? சந்தானம் குழு எந்த வருஷம்ப்பா? சந்தானம் கமிட்டி எந்த வருஷம்? மறந்து போச்சா? கமாண்டே வரலையே. 1963. 1963. இவங்க 2 கிரியேட் பண்ணுவாங்க. என்னென்னப்பா? என்ன இன்வெஸ்டிகேஷன் கிரியேட் பண்ணுவாங்க? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சிபிஐ அண்ட் சிவிசி. சிபிஐ எந்த வருஷம்? சிபிஐ எந்த வருஷம்? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். வெரி குட். 1963. சிவிசி 1964. இது டிஎன்பிசி அடிக்கணும், ரிப்பீட் ஆகும்பா. ஏஇல அடிக்கிற கொஸ்டின் கேட்பாங்க. சிபிஐ சிவிசி எந்த கமிட்டி பரிந்துரை பண்ணிச்சு கேட்பாங்க. ஓகேங்களா? இது வந்து கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன் ரிலேட்டடான கமிட்டி தான் சார். ஓரா கமிட்டி எங்க வரும்? ஓரா கமிட்டி எங்கப்பா படிச்சிருக்கீங்க? சொல்லியிருக்கேனே ஓரா கமிட்டி. வெரி குட். எலெக்ஷன் கமிஷன் படிப்போம். ஓரா, தர்குண்டே ஞாபகம் இருக்கா? ஓரா, தர்குண்டே, இந்திரஜித் குப்தா கமிட்டி. வெரி குட். ஓரா கமிட்டி. டம்கா கமிட்டி 2010 எல்லாம் படிப்போம். ஓரா கமிட்டி. வெரி குட். 1993 அப்பாயின்மெண்ட். வெரி குட். சர்க்காரியா கமிட்டி எந்த வருஷம்ப்பா? சர்க்காரியா குழு. வெரி குட். 1983. சர்க்காரியோட 2 மெம்பர் எஸ்எஸ்ல வரும். சிவராமன் எஸ்எஸ். வெரி குட். சிவராமன் அண்ட் சென். வெரி குட். சர்க்காரியா கமிட்டி மொத்தம் எவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ணுச்சு? சர்க்காரியா கமிட்டி எவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ணுச்சு? வெரி குட் 247. 24/7 என்னன்னா வெரி குட் பா. 24/7. வெரி குட். 180 ஒன்லி அக்செப்டட். அடுத்த வாட்டி இது மாதிரிலாம் கேட்கலாம் கொஸ்டின். நோ ஒன் கேன் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சூஸ் பண்ண முடியாது. அடிக்கடி நீங்க பார்த்துட்டே இருந்தா ஆன்சர் வரும். 180 அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. 24/7 சர்க்காரியா. ஓகேவா? வெரி குட்பா. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. எது இன்கரெக்ட் கேட்டிருக்கான்பா. அதாவது எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நீட் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ கேட்டிருக்கான்பா.
டேட்டா பார்த்தாவே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்க, அரசமைப்போ அனைத்திற்கும் மேலானது என்ற கொள்கையை உறுதி பிடிக்க. ஆமாப்பா, ஏன்னு கேளுங்க, ஒரு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடியோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடியோ எந்த சட்டத்தை இயற்றினாலும் அதை தட்டி கேட்கறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கணும்ப்பா. அதுதான் ஜுடிஷியரி. கரெக்டா, அரசியலமைப்பே அனைத்திற்கும் மேலானது, கான்ஸ்டியூஷன் தான் பெருசு, கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரமசி, அதை மீறி நீங்க எது பண்ணாலும் நாங்க ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவோம். பக்காவான ஆன்சர் பாருங்க. பி படிங்க பாருங்க, கூட்டாட்சி சமநிலை தொடர்ந்து பராமரிக்க. கரெக்ட் தான்ப்பா. இப்ப நம்ம படிச்சோமா, ஒரு ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டை பிடிக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, பிரசிடென்ட் ரூலை போட்டு அந்த ஸ்டேட்டை முடக்குவீங்க. நாங்க வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவோம், மீறி அது உங்க தப்பு பண்ணல அப்படின்னா அவங்களே நாங்க என்ன பண்ணுவோம், ஆட்சி பண்ண சொல்லி எந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க, எந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க? வெரி குட், பொம்மை கேஸ். வெரி குட் வெரி குட். எஸ்ஆர் பொம்மை கேஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. வெரி குட்பா. பாருங்க ஒரு கொஸ்டின் எவ்வளவு கிளியர். இது குரூப் 1 கொஸ்டின் பா. எஸ்ஆர் பொம்மை கேஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா எந்த வருஷம்ப்பா? 1994ல போட்டிருப்பாங்க. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த பாருங்க, குடிமக்களின் அடிப்படை உரிமையை பாதுகாக்க. ஆமாப்பா, ஃபண்டமெண்டல்ஸை பாதுகாத்து தான் ஆகணும். கரெக்ட் தான். அடுத்த பாருங்க, மக்களின் விருப்பமே அனைத்திற்கும் மேலாதான இருக்கணுமாப்பா. அப்படியா? மக்களுடைய விருப்பமா அனைத்திற்கும் மேலா இருக்கும். கரெக்ட், தப்பு. கான்ஸ்டியூஷனுடைய விருப்பம் தான் அனைத்திற்கும் மேலா இருக்கும். இது தப்பு. அப்ப ஆன்சர் 4 தான். அப்ப பாருங்க, நம்ம படிச்ச ஒரு கொஸ்டினை உங்களுக்கு பொது அறிவு இருக்கான்னு செக் பண்றோம். பொதுவா உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுது, ஆன்சர் யோசிக்க தெரியுதான்னு பாக்குறோம். இது குரூப் 1ல கேட்டதுப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, சரிப்பா, ஜுடிஷியல் ஆக்ட் ரிவ்யூங்கிறது எங்க இருந்து வாங்கியிருப்போம்? எனக்கு அதை ஆன்சர் பண்ணி நம்ம ஏஐல எப்படி கேட்கலாம்? ஜுடிஷியல் ஆக்டிவிட்டிஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ எங்க இருந்து வாங்கியிருப்போம்? வெரி குட், யூஎஸ்ஏல இருந்து வாங்கியிருப்போம். வெரி குட், வெரி குட். பிஎல், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபவுண்டர் யாரு? பொதுநல வழக்கோடைய ஃபவுண்டர் யாருப்பா? 2 பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல வழக்கோட ஃபவுண்டர் 2 பேரு, பகவதி அண்ட் கிருஷ்ணமா ஐயர். பகவதி அண்ட் கிருஷ்ணமா ஐயர். வெரி குட் வெரி குட்பா, வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாருங்கப்பா, உச்சநீதிமன்றத்திற்கு தனது தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் உண்டு என்று கூறுவது யாருப்பா? அதாவது சுப்ரீம் கோர்ட் பவர் டு ரிவ்யூ தி ஓன், அவங்களோட ஜட்மெண்ட் என்னப்பா பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம் சொல்ற ஆர்டிகல் 137. நோட் பண்ணிங்கப்பா. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கேட்டா நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆர்டிகல் 143 என்னப்பா? ஆர்டிகல் 143 என்ன? ஆர்டிகல் 143 என்னப்பா? வெரி குட். என்னது? அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன். அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன். ஆர்டிகல் 131 என்னப்பா? ஆர்டிகல் 131 என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஆர்டிகல் 131. வெரி குட், ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன். ஆர்டிகல் 136. ஆர்டிகல் 136. வெரி குட், ஸ்பெஷல் லீவ். வெரி குட், சூப்பர்ப்பா, ஸ்பெஷல் லீவ். ஆர்டிகல் 140 சொல்லிட்டீங்க. கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு ஆர்டிகல் இருக்காப்பா? கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் ஆர்டிகல் 129. வெரி குட்பா, சூப்பர். அடுத்த கொஸ்டின் வாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா, ஆன்சர் பண்ணுங்க. நான் ஆன்சர் காமிக்காம இருக்கேன். எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்னு சொல்லுங்க பாப்போம். எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்லுங்க பாப்போம். எது கரெக்ட்னு சொல்லுங்க பார்த்து. ஒண்ணும் கிடையாது. நீங்க எது தப்புன்னு சொல்லுங்க, மத்த ஆப்ஷன் அப்படிதான் செட் பண்ணீங்க. எது தப்புன்னு சொல்லுங்க பாப்போம். பார்த்தோடயே தெரியுதுப்பா, கண்ணுக்கு பச்சையா. எது தப்பு? ஒன்லி சுப்ரீம் கோர்ட் கேன் இஷ்யூ ஹேபியஸ் கார்பஸ் ரிட். ஆட்கொணர்வு நீதி பேராண்மை அதிகாரமுச்சதுக்கு மட்டுமே உண்டு. தப்பு. சரி. 3 கன்ஃபார்ம் தப்பாப்பா. ஆமா. அட்வைசரி ஆர்டிகல் என்னது? அட்வைசரி ஆர்டிகல் என்னப்பா? 143. இப்ப பாருங்க, ஆப்ஷன் எப்படி செட் பண்ணிக்கலாம் பாருங்க. டிஎன்பிசி கண்டிப்பா 3 தப்புன்னா ஏங்கிறது வரக்கூடாது, பிங்கிறது வரக்கூடாது, சிங்கிறது வரக்கூடாது. முடிஞ்சு போச்சு. டிங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணாது, வரக்கூடாது. டிஎன்பிசி பாருங்க, உனக்கு வந்து மத்ததெல்லாம் உனக்கு தெரியுமானா தேவை கிடையாது. டிஎன்பிசி உனக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வச்சா ரொம்ப நல்லதுன்னு நினைங்கப்பா. என்னைய பொறுத்த முடியும் ஏஐல எல்லாம் அப்படியே எல்லாமே ஸ்டேட்மெண்டா இருக்கும் ஃபுல்லா. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா கேட்பான். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நம்மளாம் டஃப்னு தெரியும், ஆனா ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா போதும், ஈஸியா சூஸ் பண்ணலாம். பாருங்களே, மத்த எதுவுமே நீங்க 4க்கு தப்பு தான். ஹேபியஸ் கார்பஸ் சுப்ரீம் கோர்ட் எல்லாருமே போலாம்ப்பா. ஒன்லி சுப்ரீம் கோர்ட் மட்டும் கிடையாதுப்பா, எல்லாருமே பண்ணலாம். ஹை கோர்ட்டும் பண்ணலாம். 4ம் தப்பு தான்.
நீங்க அதுக்கு 3 தெரிஞ்சாவே நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இது மாதிரி தான் ஆப்ஷன் செட் பண்ணுவாங்க. நான் ஏன் இது மாதிரி 2 கொஸ்டின் உங்களுக்கு எடுத்து வச்சேன்னா, எக்ஸாமால நான் எப்படி இப்ப படிச்சுட்டு போய் ஆப்ஷன் போறேன், நீங்களும் அப்படிதான் போகணும். எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் வாசிச்சிருக்க கூடாது. அட்வைசரி பக்காவா தெரிஞ்சு போச்சு. ஆர்டிகல் 1 டக்குனு ஸ்டேட்மெண்ட் கீழே போயிடணும். அப்ப கண்டிப்பா இங்க 3 இருக்கு. அப்ப 3 தப்பு தான். இப்ப இங்க வரக்கூடாது, இதுவும் வரக்கூடாது, இதுவும் வரக்கூடாது. அப்ப ஒண்ணுதான் இருக்குன்னு டிக் அடிச்சு நீங்க ஓடி போயிடணும். அடுத்த உட்காந்து வாசி இருக்க கூடாது. வந்து வீட்டுல உட்காந்து பொறுமையா வாசிங்க. அங்க உட்காந்து எக்ஸாம் எல்லாம் வாசிக்க கூட டைம் இருக்காது. ஏன்னா ரீசனிங் போகணும். இந்த ரீசனிங்காண்டி தான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. இருக்குப்பா. ஏபிஎஸ் கார்பஸ் எல்லாருக்குமே இருக்கு, போடலாம். நமக்கு அவ்வளோ தேவை கிடையாது. அது குரூப் பண்ணாலும் உங்களுக்கு அப்படி கேட்டுருங்க. ஏபிஎஸ் கார்பஸ் எல்லாருக்குமே இருக்கு. பாருங்கப்பா, நெக்ஸ்ட் பாருங்கப்பா. யாருப்பா ஒருத்தவங்க பிரசிடென்ட் சீட்டு வேக்கண்டா இருந்தோம், பிரசிடென்ட் சீட்டு வேக்கண்டா போயும் அந்த இடத்துக்கு வைஸ் பிரசிடென்டா சீட்டும் வேக்கண்டா போயிட்டுச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா யார் வருவாப்பா? சிஜே வருவாங்க. அப்படி ஒருத்தர் வந்திருக்காருப்பா. வெரி குட். 1969. வெரி குட்பா. 1969 யாருப்பா வந்திருக்கா? ஹிதயத்துல்லா வந்திருக்காரு. நோட் பண்ணிச்சுங்க. எம் ஹிதயத்துல்லா. சூப்பர்ப்பா, வெரி குட். இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கும், ஃபேக்ட் தான். நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம் தான், நோ இஷ்யூப்பா. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆன்சர் பண்ண. ஆளுக்கு 226 என்னப்பா? ஆளுக்கு 226 என்னது? ஆளுக்கு 226ங்க ஹைகோர்ட்டோடைய ரிட்ஸ். கரெக்ட் தானப்பா? ஹைகோர்ட் ரிட்ஸ் இது கரெக்டா தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆர்டிகல் 32 என்னது? சுப்ரீம் கோர்ட் ரிட்ஸ். பிரச்சனை இல்லை, கரெக்ட். ஆர்டிகல் 40 என்னப்பா? எதுல பாருங்க? ஆர்டிகல் 40 டிபிஎஸ்பிப்பா. டிபிஎஸ்பில வரும். ஆர்டிகல் 40ங்கிறது வில்லேஜ் பஞ்சாயத்தை பத்தி பேசுப்பா. ஆர்டிகல் 51A என்னப்பா? ஆர்டிகல் 51Aங்கிற என்னப்பா? டிபிஎஸ்பி கிடையாது. ஆர்டிகல் 51Aங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரும்பா. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வரும். பாருங்க ஆன்சர் என்னப்பா? 1 and 2 மட்டும் தான் கரெக்ட். பாருங்க ஆப்ஷன் பில இருக்கு பாருங்க. ஓகேப்பா, இது எனக்கு சொல்லுங்களே, இது எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த டிபிஎஸ்பி இருக்குல்லப்பா, டிபிஎஸ்பி வந்து பிளாங்க் செக்னு சொன்னது யாருப்பா? பிளாங்க் செக் நீங்க என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது யாருப்பா? ஷா. வெரி குட். பிளாங்க் செக்னு சொன்னது யாரு? ஷா. சூப்பர் சூப்பர். ஷா சொல்லியிருப்பாரு. ஓகே, டிபிஎஸ்பியோட அப்ஜெக்டிவ் சொல்லுங்க எனக்கு. டிபிஎஸ்பியோட அப்ஜெக்டிவ் சொல்லுங்க. டிபிஎஸ்பியோட அப்ஜெக்டிவ் என்னப்பா? வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். சூப்பர். வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். சூப்பர். டிபிஎஸ்பி எங்க இருந்துப்பா வாங்கியிருப்போம்? பாரோ. டிபிஎஸ்பி பாரோடு ஃப்ரம். டிபிஎஸ்பி பாரோடு ஃப்ரம் ஐரிஷ். ஐரிஷ். வெரி குட். டிபிஎஸ்பி வந்து சுப்ரீம் கோர்ட்ல உங்களுக்கு டிபிஎஸ்பி ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா நீங்க சுப்ரீம் கோர்ட் இது போலாமா? என்ஃபோர்ஸபிள் பை லா உண்டாப்பா? DPSP are enforceable by law. Correct or not? No, no. Correct. DPSP are not enforceable by law. DPSP are not enforceable by law. Enforceable by law. Very good. Very good. Very good. Okay, but DPSP ஆர்டிகல் சொல்லுங்க. எதுல இருந்து எது வர DPSP? DPSP ஆர்டிகல் சொல்லுங்க. வெரி குட். 36ல இருந்து 51 வரை DPSP. சூப்பர்ப்பா. கிளியர் கட்டா படிச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். இது ஹைகோர்ட் என்ன பார்ட்டுப்பா? ஹைகோர்ட் என்ன பார்ட்ல வரும்? ஹைகோர்ட்டுடைய பார்ட் என்ன? பார்ட் 6ல வரும். சூப்பர். சுப்ரீம் கோர்ட் பார்ட் 5. பார்ட் 5ல வரும். சூப்பர்ப்பா. சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. சொன்னேனாப்பா ஈ கோட் எந்த வருஷம் வந்துச்சு? ஈ கோட் எந்த வருஷம் படிச்சோமா? ஈ கோட் இப்ப ஞாபகம் இருக்கு சடனா. ஈங்கிற எத்தனை எழுத்துப்பா ஏபிசிடில? ஈங்கிறது எத்தனை எழுத்து ஏபிசிடில? 5வது எழுத்து. அப்ப 2005 ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப சடனா ஞாபகம் வருதுப்பா எனக்கு. இத்தனை நாள் ஞாபகம் வராம. 5th லெட்டர் ஈ. ஆனா 2000. ஓகேப்பா. ஃபேமிலி கோர்ட் எந்த வருஷம்? ஃபேமிலி கோர்ட் ஓகேப்பா 1984. இது இன்னொரு சொன்னேனேப்பா, இன்னொரு கோர்ட்டு ஃபாஸ்ட். வெரி குட் வெரி குட். அதான் கேட்க வந்தேன். வெரி குட்பா. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு அதுவே ஃபாஸ்ட்னாலும் 2005 தான்ப்பா. வெரி குட். சூப்பர்ப்பா. பாருங்க கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்க. நெக்ஸ்ட் வாங்கப்பா. அடுத்த கொஸ்டின் வாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. ஸ்பெஷல் லீவோட ஆர்டிகல்ப்பா. இது வந்து ஏஐ கொஸ்டின்ப்பா. இதுக்கும் போனதுக்கும் போன வருஷம் கொஸ்டின் ஏஐ கொஸ்டின்ப்பா. பாருங்க ஸ்பெஷல் லீவோட ஆர்டிகல் கேட்டுட்டு இருக்கான்ப்பா. ஸ்பெஷல் லீவோட ஆர்டிகல் என்னப்பா?
ஸ்பெஷலியோட ஆர்டிகல் என்னது? வெரி குட், 136. சூப்பர் சூப்பர், இதை நம்ம படிச்சா சேர்க்கணும். ஆர்டிகல் 226 என்னப்பா? ஆர்டிகல் 226 என்னது? ஹைகோர்ட் ரிட்ஸ். இப்ப நம்ம படிச்சோம் ஹைகோர்ட் ரிட்ஸ். ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட் ரிட்ஸ். ஓகேப்பா, ஆர்டிகல் 136 நம்ம பார்த்தாச்சு. இது முக்கியம்பா, அதெல்லாம் அப்படியே கேட்பாங்க. இது மாதிரி கொஸ்டின் பீக் கொடுக்கும்பா டிஎன்பிஎஸ்ல. இது மாதிரி டைரக்டான கொஸ்டின். ஆக்சுவலா ஆப்ஷன் இது வச்சிருக்க கூடாது, இது வைக்கவே கூடாது. 32 26 வைக்க கூடாது. அது 131 136 140 129 அது மாதிரி வைக்கணும். இது ரெண்டும் எல்லாருமே நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க ஈஸியா. அப்படி வைக்க கூடாது கொஸ்டின்ஸ். ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. பாருங்க, அதாவது சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜை நீங்க அப்பாயின்மெண்ட் பண்றீங்களா, அது எதுப்பா ப்ரொசீஜர், நாட் குவாலிஃபிகேஷன் கேட்கறாங்கப்பா. பாருங்க, ஒரு சிட்டிசன்ஷிப் கண்டிப்பா என்னவா பார்க்கணும்? கண்டிப்பா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். கண்டிப்பா ஒண்ணுங்கிறது கரெக்ட் தான். ஒண்ணு இங்க பாருங்க, ஆப்ஷனை பாருங்க, எப்படி சார் எப்படி அந்த கொஸ்டினை கேல்குலேட் பண்ணுன்னு பாருங்க, அதை நோட் பண்ணுங்களே. கண்டிப்பா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும், ஒண்ணுங்கிறது கரெக்ட். அப்ப கண்டிப்பா ஒன்னுலயும் வச்சிருக்கோம். அப்ப இது கண்டிப்பா வராது, கண்டிப்பா இதுவும் வராதுப்பா. ஏன்னா நாட் கரெக்ட் தான் கேட்கிறேன். ஒண்ணு கரெக்ட்னு தெரிஞ்சு ரெண்டு ஆப்ஷன் இங்கே நெக்லெக்ட் பண்ணிட்டேன். அடுத்த பாருங்கப்பா, அடுத்து என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. should be have worked as a judge of 5 years in 1 or more high court. அதாவது 5 வருஷம் ஜட்ஜா இருக்கணும் ஹை கோர்ட் நம்ம படிச்சோம், கரெக்ட் தான். ஓகேவா, 5 வருஷம் பா, கரெக்டா? கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி பாருங்களே. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களின் தொடர்ச்சியாக 15 ஆண்டு வழக்கறிஞர் இருக்கணும். இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்காப்பா? இப்படி 15 நம்பரே வராது. வெரி குட், 10 இயர்ஸ் 10 இயர்ஸ்னு வரும், 10 இயர்ஸ்னு வரும். அவ்வளவுதான்ப்பா, சூப்பர்ப்பா, அவ்வளவுதான், சூப்பர். ஓகே, நீங்க சொல்லுங்கப்பா. சுப்ரீம் கோர்ட் ஆகணும் அப்படின்னா மினிமம் ஏஜ் என்னப்பா? அப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகணும், என்னோட மினிமம் ஏஜ் என்னப்பா? மினிமம் ஏஜ் எவ்வளவு தான்ப்பா? வெரி குட், நோ மினிமம் ஏஜ். கான்ஸ்டியூஷன் நோ மினிமம் ஏஜ். மினிமம் ஏஜை பத்தி பேசல. மேக்ஸிமம் ஏஜ் என்னப்பா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் மேக்ஸிமம் ஏஜ், வெரி குட், மேக்ஸிமம் ஏஜ்ங்கிறது 65. ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்னப்பா? ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 62. என்ன அமெண்ட்மெண்ட்பா? என்ன அமெண்ட்மெண்ட்? ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஏஜ் 62 வெரி குட், 15th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் ஆஃப் 90s. எல்லாத்துலயும் 6 வரும் சொன்னேன்ல, சூப்பர்ப்பா, வெரி குட். அவ்வளவுதான், அதான் நீட்டா நோட்ஸ் ரிவிஷன் பண்ணிருக்கீங்க, வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். நீதித்துறையின் செயல்பாடு தீர்ப்புணராய்வில் உள்ளிருப்பதே ஆகும். அதாவது ஜுடிஷியல் ஆக்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ, கரெக்ட் தான். அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, நீதி புனராய்வு நோக்கத்தின் பரப்பளவானது உரிமை எனும் செயல் தளத்திற்கும் மேற்சென்று அமைச்சரவையின் திட்ட கொள்கையும் சட்டமீட்டும் அவையின் செயலும் இணைத்துக் கொள்கின்ற. ஆமாப்பா, ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது எல்லாத்தையும் தான்ப்பா. எக்ஸிகூட்டிவ் பாலிசியும் சரி, லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன் எல்லாத்தையுமே. அவர் ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது எல்லாத்தையும் தான் ஆய்வு செய்யும். ஒன்லி எக்ஸிகூட்டிவ், ஒன்லி லெஜிஸ்லேட்டிவ் கிடையாதுப்பா. சட்டம் இயற்றக்கூடியவங்களையும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தவங்களையுமே என்னப்பா, நான் சொன்னேன்ல, ஒரு லெஜிஸ்லேட்டிவும் ஒரு எக்ஸிகூட்டிவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையோ இல்ல கான்ஸ்டியூஷனோடைய லாவையோ மீற மாதிரி இருந்தா கண்டிப்பா நாங்க என்ன பண்ணுவோம், அதை நாங்க ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவோம். பண்ணி அதை மீறதா இருந்துச்சுன்னா இதை பண்ணக்கூடாதுன்னு நாங்க சொல்லுவோம். ஆமா, அது ஜுடிஷியல் ரிவ்யூ தான். ஜுடிஷியல் ஆக்டிவிட்டிஸும் என்னப்பா, அதே தான். ஓகேவா, இது எங்கப்பா வாங்கியிருப்போம்? ஜுடிஷியல் ஆக்டிவிட்டிஸம் இதெல்லாம் நமக்கு எங்க வாங்கிப்போம்? யூஎஸ்ஏ தான் வாங்கியிருப்போம். அப்ப ரெண்டுமே கரெக்ட். போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஏ. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டின் ஏன் வச்சிருந்தேன் அப்படின்னா, நம்ம நினைப்போம் என்னடா இப்போ உள்ள பிரசன்ட் சார் இந்த நேம் எல்லாம் படிக்க செய்யாது, இப்ப இருக்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இப்ப இருக்க யூபிஎஸ்சி சேர்மன், இதெல்லாம் நம்ம படிக்கணுமான்னு கேட்டா படிச்சுதான். பாருங்க கொஸ்டின் எப்படி இருக்குன்னு, புரியுதா? இது மாதிரி இப்ப முன்னாள் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ப்ரெசென்ட்டா கூட கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கனால கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனாலதான் இதை நான் எடுத்து வச்சேன். இது படிக்க தேவையில்ல, உங்களுக்கு ப்ரூஃப் காண்டி எடுத்து வச்சிருக்கேன். முன்னாள் கேட்டிருக்காங்க. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு டாபிக் புதுசா ஆட் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே என்ன பண்ணலாம்ப்பா, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கவங்களை அப்படியே எடுத்து வைக்கலாம்ப்பா. டைரக்டா எலெக்ஷன் கமிஷனர் நேம், இப்ப பிரசென்டா இருக்க சிஜிஐ நேம், பிரசென்டா இருக்க பிரைம் மினிஸ்டர், பிரசென்டா இருக்க யூபிஎஸ்சி சேர்மன் அப்படின்னு கேட்கலாம். நீங்க எல்லாமே பார்க்கணும். அதுக்காக அந்த கொஸ்டின் செட் பண்ணீங்க. இப்போதைக்கு இது படிக்க தேவையில்லை, வேணாம், விட்டுருங்கப்பா. ஏன் உங்களுக்கு சார் இது கொடுக்குறேன்னா, இப்போ இருக்க பிரசண்டா இருக்க எல்லா முக்கியமான சிஏஜி, எலெக்ஷன் கமிஷனு, யூபிஎஸ்சி, டிஎன்பிசி சேர்மனு, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு, நேஷனல் ஹியூமன் எல்லா சேர்மனும் உங்களுக்கு தெரியணும். அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். இது மாதிரி கொஸ்டின் எஜ்ஜு கொடுக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சொன்னேனாப்பா என்ஜாக்னு பாருங்கப்பா. கொஸ்டின் என்ன கேட்கான் பாருங்க.
என்ஜாக் வந்து எப்ப பாஸ் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. நம்ம 2014 தெரியும். அவன் பாருங்களே 3 ஆப்ஷனுமே வச்சிருக்கான். அப்போ அடுத்த வருஷத்துக்கு முந்தின நாள்ப்பா, புது வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முத நாள். 2015 புது வருஷம் ஆரம்பிக்கும் முத நாள். அப்போ 31 டிசம்பர்ப்பா. கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. ஓகேப்பா. என்ஜாக்கு என்ன அமெண்ட்மெண்ட்ப்பா? என்ஜாக்கு என்ன அமெண்ட்மெண்ட்? 99th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் ஆஃப் 2014பா. வெரி குட். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? என்ஜாக். ஓகே, சூப்பர் சூப்பர். என்ஜாக் இருக்காப்பா? பிரசன்டா இப்ப என்ஜாக் இருக்காப்பா? பிரசன்டா என்ஜாக் இருக்கா? இப்ப பிரசன்டா என்ஜாக் இருக்கா? கிடையாது. நோ. நல்லண்டு வாய். வெரி குட். நல்லண்டு வாய். நல்லண்டு வாய். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. பாருங்க, இது புதுசா இருக்குன்னு உங்களுக்கு பாருங்க, எடுத்து வச்சுட்டேன் பாருங்க. புது கொஸ்டின். இந்திய உச்சநீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்சநீதிமன்றம் விடவும் அதிக அதிகாரமுடையதாகும் சொல்லியிருக்காங்க. The Supreme Court of India has more power than any other court. இனி எனி பார்ட் வேர்ல்ட்ல இருக்க, உலகத்திலே வேர்ல்டுலே இந்தியாவில் இருக்க சுப்ரீம் கோர்ட் மாதிரி எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி இந்த கோர்ஸை கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசில யாருன்னு கேட்டிருக்காங்க? அல்லாடி கிருஷ்ணா ஐயர். 12th புக்ல இது இருக்கு. நோட் பண்ணி வச்சுங்கப்பா. அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். நோட் பண்ணி வச்சுங்க. அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். சரிப்பா, எனக்கு நீங்க சொல்லுங்க, இந்த அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் பிரியாம்பிள் என்னப்பா சொல்லியிருக்காரு? பிரியாம்பிள். வெரி குட், வெரி குட். ட்ரீம் சோ லாங். வெரி குட், வெரி குட். ட்ரீம் சோ லாங். ட்ரீம் சோ லாங். வெரி குட்பா. முக்கியம். ட்ரீம் சோ லாங். வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கப்பா. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. கீழ்கண்டவற்றில் எந்த வழக்கில் தாஜ்மஹாலை பாதுகாக்க 299 தொழிற்சாலை இடமாற்றம் செய்யப்பட்டதாக உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது? எந்த கேஸ்பா? கேஸ் படிச்சோமே, சொல்லுங்க. MC மேத்தா. படிச்சோமா? டிஎன்பிசி வந்திருக்கு பாருங்கப்பா. இதெல்லாம் எஜ்ஜு கொடுக்கக்கூடிய கொஸ்டின். படிக்கலாம்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. படிக்கலாம் என்ன பண்ணுவோம்? ஆப்ஷன் பின்னு சொல்லுவாங்க. நிறைய இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க, தெரியலன்னா பிஏ போடுங்க, சிஏ போடுங்கன்னு. இப்போ டிஎன்பிசிலாம் அதெல்லாம் கிடையாது. நிறைய இன்ஸ்டியூட் சொல்லும்பா, நீங்க தெரியலன்னா பிஏ போடுங்க, சிஏ போடுங்க, ஆல் தேப்ப போடுங்க. அது அந்த டிஎன்பிசி கிடையாது. இப்ப இருக்க டிஎன்பிசி நீங்க பிஏ போடுங்க. பாருங்க, வினீத் நாராயணன் பஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு இருக்கு. வர போக வேண்டியதுதான். பாத்துங்க. இப்ப இருக்க காம்படிஷன்லாம் வேற மாதிரி. நீங்க நினைக்காமலாம் கிடையாது. படிக்க தீயா படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்துட்டாங்க. நம்மளும் வந்து உட்காந்துட்டு ஏதாச்சும் ஷார்ட்கட் கிடக்கா, ஏதாவது ஆப்ஷன் கிடக்கான்னு பார்த்துக்கணும், போக வேண்டியதுதான். என்னோட ஸ்டூடெண்ட் இது மாதிரி கொஸ்டின்ல எட்ஜ் கொடுக்கணும். எனக்கு அதுதான் வேணும். அதுக்காக தான் நான் தெரியாத கொஸ்டின் கூட ஏன் உங்களுக்கு எடுத்து வந்து வைக்கிறேன்னா, ரிப்பீட்டாக நம்ம ஸ்டூடெண்ட் போடணும். பாருங்க, இந்த கொஸ்டின் கூட நம்ம எடுத்து வைக்காம கூட இருக்கலாமே. சொல்லுங்க. டீம் மெம்பரு கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு என்னது காமிப்பாங்க. சார் ஏதாவது மாத்தமா வைக்கலாம், இந்த கொஸ்டின் எடுத்து வைக்க சொன்னேன். இல்லை டெஸ்ட்லயாச்சும் வச்சு விட்டுருணும். இந்த ஒன்றும் டிஸ்கஷன் வைக்கணும், இல்லை டெஸ்ட்ல வைக்கணும். எனக்கு தேவை என்னுடைய டெஸ்ட், என்னோட நோட்ஸ், என்னுடைய 10 டெஸ்ட்ல இருந்து 15 கொஸ்டின் போகவே கூடாது. என் டார்கெட்டே அதுதான். நான் ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ஏஇ எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, குரூப் 1 ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, என் நோட்ஸையும் உங்க கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து காட்டுவேன்பா. கமெண்ட் பண்ணி நான் போடுவேன். நான் அதுக்கு அப்படிதான் நினைச்சு ஒவ்வொரு கொஸ்டின் எடுக்கிறது. சரிங்களா? மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி சும்மா கட் காப்பி பேஸ்ட் அப்படிலாம் கிடையாது. ஆன்சர் பண்ணணும் எனக்கு, அவ்வளவுதான். சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்கப்பா. நெக்ஸ்ட் பாருங்க. நான் வந்து டீம்ல சொல்லியிருக்கேன். என்ன சொல்லிருக்கேன் தெரியுமா? இந்த ஆப்ஷன்களை என்ன சுப்ரீம் கோர்ட்ல வெர்டிக் இருக்கு எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த ராஜீவ் ரஞ்சன் சிங், சஞ்சீவ் பத்தர் நகர், ஏன்னா ஆப்ஷன் அவங்க செட் பண்ணிருக்காங்கன்னா அப்ப அது இம்பார்ட்டன்ட் கேஸா தான் இருக்கும். அது ஒன்னொன்னு எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு டெஸ்ட்ல வச்சிருவேன். அதை எடுத்து ஒன்னொன்னு உங்களுக்கு டெஸ்ட்ல வச்சிருவேன். சரிங்களா? இந்த ஒரு நிமிஷம் வாட்டர் குடிச்சு. நிறைய கொஸ்டின் நிறைய இன்ஸ்டியூட் வந்து சும்மா பிஏ போடுங்க, சிஏ போடுங்க, என்ன தெரியல. அவங்க தான் டிஎன்பிசி ஆப்ஷன் செட் பண்ணுவாங்க போல, என்னன்னு தெரியல. இப்படிதான் நிறைய இன்ஸ்டியூட் நம்ம லாங்குவேஜ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, புக்கை மட்டும் படிங்க, புக்கை மட்டும் படிச்சா போதும், புக்கை தாண்டி போகாது, தமிழுக்கு சொன்னாங்க. ஆனா உங்க குரூப் 2A எப்படி பாருந்துச்சு? ஃபுல் கொஸ்டின், நிறைய கொஸ்டின் புக்கை தாண்டி போயிருச்சு. 2A மெயின்ஸ் எழுதுனவங்க நிறைய பேர் புக்கை மட்டுமே படிச்சா நிறைய பேர் வேலையே கிடைக்கல. புக்கை தாண்டி தமிழ் கொஸ்டின் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ மைண்டை ப்ராடா படிக்கணும். காம்படிஷன் ஆயிடுச்சு. அவன் யாரை கழிக்கிறன்னு தெரிலப்பா டிஎன்பிஎஸ்சிக்கு. போன தடவை ஏஐ ஜிஎஸ் கொஸ்டினுமே டஃபா கேட்க காரணமே ஒண்ணுதான். அவன் நினைச்சா ஈஸியா கேட்டுருக்கலாம். யாரை கழிக்கிறேன்னு தெரியல. ஏன்னா டெக்கெல்லாம் ஒரே ரேஞ்சுக்கு வந்துடுறாங்க. போட்டா அந்த 140 to 150 எல்லாரும் அந்த அது மீறி போறவங்க பார்த்தீங்கன்னா 5 பேர் 4 பேர் தான் இருக்காங்க. ஆனா ஜிஎஸ் எல்லாம் வச்சு செய்ய வராங்க.
ஜிஎஸ் மார்க் கேட்டு பார்த்தா அப்படின்னா ஒருத்தவங்க நல்லா படிக்கும்போது 70 இருக்காங்க, ஒன்னும் இல்லாம பார்த்தீங்கன்னா 40 போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஏஇல வினோத்குமார். அவங்க டெக்னிக்கல் மட்டும் ஏஇல 166 போட்டிருக்காங்கப்பா. அவங்க மார்க் கூட அமிச்சாங்க பார்த்தேன். டெக்னிக்கல் மட்டுமே 166, டாப்பர் கூட அந்த மார்க் இல்ல. ஆனா அவருக்கு வேலை கிடைக்கல. காரணம் ஜிஎஸ்ல 42 கொஸ்டின் தான் போட்டிருக்காரு. நேற்று கவுன்சிலிங் போயிட்டு அவருக்கு கிடைக்கல. நேற்று அவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் பேசினார் போன்ல. அவர் கூட இன்னைக்கு அந்த கிளாஸ்ல தான் இருக்காரு வினோத். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா படிங்க. அவரு ரொம்ப அப்படி படிப்பார். அவர் எந்த இன்ஸ்டியூட்லாம் போய் சேரவே கிடையாதுப்பா. எந்த ஒரு பிராண்டட் இன்ஸ்டியூட்லயுமே அவர் படிக்காத தானா படிச்சவரு 166 கொஸ்டின் போட்டிருக்காரு. நேற்று அவர் மார்க் அமுச்சு விட்டாரு எனக்கு. ஜிஎஸ் வெறும் 40 தான் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ பாருங்க, டெக்னிக்கலே 166 போற அளவுக்கு ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க. ஸோ அசால்ட்டா இல்லாம நோட்டிபிகேஷன் வரப்போகுது. இன்னும் 3 வீக்ஸ் தான் இருக்கு. நல்லா படிங்க சரிங்களா? சரிப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கப்பா. 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்ந்து ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம்ப்பா. என்ன அமெண்ட்மெண்ட்? 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்ந்து ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம். என்ன அமெண்ட்மெண்ட்பா? வெரி குட். 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956. சரிப்பா, இது அமெண்ட்மெண்ட் வேற எதுக்கு ஆன்சர் வரும்? 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்ந்து ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம். வேற 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்ந்து ஒரு கவர்னர் இருக்கலாம். 2 or more ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் இருக்கலாம். அதுவுமே இந்த ஆர்டிகல் தான்ப்பா. 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்ந்து ஒரு கவர்னர் இருக்கலாம். இன்னொன்னுப்பா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். வெரி குட். அதுமே தான்ப்பா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். அதுவும் பாத்தீங்கன்னா 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1956. வெரி குட். நம்ம கிளாஸ்ல படிச்சதுதான். பாருங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. ஹைகோர்ட்டோடைய ஆர்டர் கேட்டிருக்காங்கப்பா. அலகாபாத் எந்த வருஷம்ப்பா? நான் சொன்னேன் டபுள் எல் வரும், 66 வரும். ஒன்னு தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிடலாம்ப்பா. மத்தெல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அலகாபாத் ஹைகோர்ட் ஆரம்பிச்ச வருஷம் 1966, 1866. பாருங்க, ஆப்ஷன் ஏல டேரக்டா ஒண்ணுதான் இருக்கு. அடுத்த பாருங்கப்பா. மெட்ராஸ் எந்த வருஷம்ப்பா? மெட்ராஸ் எந்த வருஷம்? 1862. கரெக்ட் தானே? 62 தான் மெட்ராஸ். அவ்வளவுதான். மெட்ராஸ் எதுப்பா ஓல்டஸ்ட் கோர்ட், எது லார்ஜஸ்ட்? ஓல்டஸ்ட் கோர்ட் எது? ஓல்டஸ்ட் கோர்ட் எது? கல்கட்டா. வெரி குட். ஓல்டஸ்ட் கோர்ட் கல்கட்டா. லார்ஜஸ்ட் கோர்ட் நடத்தினேன். லார்ஜஸ்ட் கோர்ட் அலகாபாத். வெரி குட்பா, வெரி குட். புக்ல இருக்கு இதெல்லாம். வெரி குட். இது ரெண்டும் தெரிஞ்சுங்க, மேபி கேட்கலாம். சரி, எனக்கு கொஞ்சம் எதுப்பா ஓல்டஸ்ட் ஃபெடரலிசம்? ஓல்டஸ்ட் ஃபெடரலிசம் எது? ஓல்டஸ்ட் ஃபெடரலிசம். வெரி குட். ஓல்டஸ்ட் ஃபெடரலிசம் யுஎஸ்ஏ. ஓகே. ஓல்டஸ்ட் ஃபெடரலிசம் வந்து யுஎஸ்ஏப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா. பாருங்க, நம்மளுக்கு ரெண்டு தெரிஞ்சா போதும். கர்நாடகா பாட்னா தெரியணும் அவசியம் கிடையாது. டிஎன்பிசி மேட்ச் எப்படி செட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஆனா இருந்தாலும் நம்ம படிச்சுக்குவோம். கர்நாடகா எந்த வருஷம் பாருங்க? கர்நாடகா 1884பா. ஐஎன்சி ஆரம்பிக்கிறது முந்தின வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎன்சி ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின வருஷம் என்னப்பா? கர்நாடகா. பாட்னா வந்து 1916 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. கேட்டுட்டான் பாருங்கப்பா. ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ பாருங்க. நான் எதெல்லாம் நான் எதாவது நம்ம ஸ்டூடெண்ட் டிஎன்பிசி கேட்பான்னு எடுத்து வச்சிருக்கேனோ அது எல்லாத்தையும் 2020-2025 கேட்டுட்டு போயிட்டான். அவன் என்ன பண்ண காத்திருக்கான்னு எனக்கு தெரியல. கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டினா சில கொஸ்டின் எடுத்து வைக்கும் போது சிரிப்பா வருதுப்பா. நான் சில கொஸ்டின் அசம்ஷன் பண்ணி வச்சிருப்பேன். இந்த அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் கேட்பாங்க. அவன் எல்லாத்தையுமே கேட்டுட்டு போயிட்டான். சோ சேட். அதுக்காக தான் நான் அடுத்த உங்களுக்கு 10 டெஸ்ட் எல்லாம் எந்த கொஸ்டின் எடுத்து வைக்கிறது எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்காண்டி யோசிக்க முடியல. எல்லாத்தையுமே இந்த வருஷமே எல்லாத்தையும் கேட்டோம்னா உங்களுக்கு எந்த கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கான்னு தெரியல. பாப்போமே, பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்காக நம்ம கொஸ்டின் போக கூடாது. வெரி குட். இங்க பாருங்க, நான் கேட்கவே ஆன்சர் பண்ணிட்டாங்க கயல். வெரி குட். இது மாதிரி தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். இந்த 3 பேர் பாருங்க கரெக்டா. அந்த வனிதா மேடம், ஹரீஸ்வரன், கயல். பாருங்களேன். இப்ப நீங்க இப்ப பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு என்னதான் இருந்தாலுமே 47 பேருக்கு 3 பேர் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சொல்லியும் பாருங்க, 4 பேர் டைப் பண்றதே இல்ல பாருங்க. இவர் ஏதோ கத்துறாரு, இவர் ஏதோ சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கறேன். உங்களுக்கான தான் நான் கத்துறேன். பாருங்கப்பா, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்னப்பா? 62. ஓகே, வெரி குட். என்ன அமெண்ட்மெண்ட்? 15th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் ஆஃப் 1963. வெரி குட்பா. ஹைகோர்ட்டுடைய பார்ட் என்னப்பா? ஹைகோர்ட்டுடைய பார்ட் என்னப்பா? ஹைகோர்ட் பார்ட் என்ன? 6. சரிப்பா, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எப்படிப்பா ரிமூவ் பண்ணுவாங்க? ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எப்படிப்பா ரிமூவ் பண்ணுவாங்க? ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க?
வெரி குட் வெரி குட் வெரி குட். சேம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். அப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எப்படிப்பா ரிமூவ் பண்ணலாம்? கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றது? கான்ஸ்டியூஷன் என்னப்பா சொல்றது? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரிமூவ் பண்றதுக்கு என்னப்பா சொல்றது? கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றது? அது ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968. ஓகே ஓகே ஓகே. கான்ஸ்டியூஷன் சொல்லுது ஒரு 2 இது இருந்தா அவங்களை தூக்கலாம் அப்படின்னு. மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டி. சூப்பர். அந்த வேர்டு தான் எனக்கு தேவை. மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டி. ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான் என்னப்பா? ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் எந்த வருஷம்? ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் எந்த வருஷம்பா? வெரி குட், 1968. ஓகேப்பா, சூப்பர். இது மாதிரி ஏதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணிருக்காங்களாப்பா? ஸ்டில் நவ் டுடே, ஸ்டில் இன்னைக்கு வர சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இது மாதிரி ரிமூவ் பண்ணது கிடையாது. நோப்பா, வெரி குட். இது மாதிரி யாருமே ரிமூவ் பண்ணது கிடையாது. யாரும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 65. யாரும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 65? ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க. வெரி குட். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 62. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா, கேட்டுதான் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. டிஎன்பிசில இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எதுப்பா? பிக்கஸ்ட், லார்ஜஸ்ட். வெரி குட். அலகாபாத் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? 1866. கல்கட்டா எதுப்பா? ஓல்டஸ்ட் கல்கட்டா படிச்சோமா? எந்த வருஷம்பா? 1862. ஓகேப்பா. டெல்லியில இருக்க டெல்லி வந்து எப்போ எந்த அமெண்ட்மெண்ட் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவை அனௌன்ஸ் பண்ணாங்க? எந்த அமெண்ட்மெண்ட்? தப்பு. வெரி குட். 69th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன் தி இயர் ஆஃப் 1991. வெரி குட்பா, சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாருங்க, ஹவு மெனி அபிஷியல் லாங்குவேஜ் ஆர் ரெகக்னைஸ்ட் இன் இந்தியா? இந்தியாவில் எத்தனைப்பா இருக்கு? இந்தியாவில் அலுவல் பணிக்கான பணி. வெரி குட், 22. ஸ்டார்டிங்ல எப்ப எத்தனைப்பா இருந்துச்சு? ஒரிஜினலி எத்தனை இருந்துச்சு? எத்தனை இருந்துச்சு? 14 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15 என்னன்னா சிந்தி. 15வது சிந்தி மொழி. 16, 17, 18 சிந்தி. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. அடுத்த பாத்தீங்கன்னா 19, 20, 21, 22 போடா, டோக்ரி, மைத்திலி, சாந்தலி. போடா, டோக்ரி, மைத்திலி, சாந்தலி. இந்த சிந்தி என்ன அமெண்ட்மெண்ட்பா? சிந்தி. வெரி குட். 21st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967. கொங்கினி, மணிப்புரி, நேபாளி என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? கொங்கினி, மணிப்புரி, நேபாளி. வெரி குட். 71st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இயர் 1992. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்னப்பா வரும்? 21 பிளஸ் 71 எவ்வளோ? 92. அப்போ போடா, டோக்ரி, மைத்திலி, சாந்தலி 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இந்த இயர் ஆஃப் 2003. இதான்ப்பா அபிஷியல் லாங்குவேஜ்ல டிஎன்பிஎஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். நம்ம மாவோஸ் எக்ஸாம் எம்ஏடபிள்யூஸ் இது கேட்டுதான்ப்பா. ஒரிஜினலா கான்ஸ்டியூஷன் எழுதும்போது எவ்வளவு எத்தனை அபிஷியல் லாங்குவேஜ் இருக்குன்னு கேட்டிருந்தான். 14 ஆன்சர். நிறைய பேர் 22 போட்டாங்க. தப்பு. அந்த கொஸ்டின் எவ்வளவு மென்ஷன் பண்ணிட்டான். ஒரிஜினலின்னு ஒரு வேர்டை கொடுத்துட்டான். நிறைய பேர் தப்பு பண்ணியிருந்தாங்க அந்த கொஸ்டின் மாவோஸ் எக்ஸாம்ல, எம்ஏடபிள்யூஎஸ்ல. ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் வாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா, நான் வந்துருச்சு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எப்படி கேட்டுதான் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. கை வலிக்க எழுதணும். அவன் கொஸ்டினா கேட்டே போயிட்டான் பாருங்கப்பா. போடா, டோக்ரி, மைத்திரி, சாந்தலி. இது மாதிரிதான்ப்பா கொஸ்டின் வரும். நீங்க இப்ப டிஸ்பிளேல பாக்குற மாதிரி தான் ஏஐக்கெல்லாம் கேட்பாங்க பாருங்க. நீட்டா கொடுக்குறான் பாருங்க. போடா, டோக்ரி, மைத்திரி, சாந்தலி. என்ன நம்ம ரெண்டையும் கூட்டிட்டு லாஸ்ட் 92 படிச்சோமா? பாருங்க, ஆப்ஷன் 2ல இருக்கு பாருங்கப்பா. அவ்வளவுதான். இதெல்லாம் தப்பே பண்ணக்கூடாதுப்பா, தயவு செய்து. இங்க இப்ப கொஸ்டின் அபிஷியல் லாங்குவேஜ் அப் டு 22 இருக்கு. அந்த 4 ஆட் பண்ணோம். போடா, டோக்ரி, மைத்திரி எல்லாத்தையும் அவனே கொடுத்துட்டான். நம்ம எதை படிப்போமோ அதை கொஸ்டினா கொடுத்துட்டான். அமெண்ட்மெண்ட்டை கேட்டுட்டான். சூப்பர்பா, தப்பு பண்ணக்கூடாது அந்த கொஸ்டின். ஓகேவா? இப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. நிறைய பேர் எனக்கு இந்த பர்சனலா கேட்டிருந்தாங்க, சார் நேஷனல் பார்ட்டி இதெல்லாம் படிக்கணுமா, அதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு. பாருங்கப்பா, அதுதான் ஒரு கொஸ்டின் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். என்ன கேட்காம பாருங்கப்பா. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிக்குள் யானை எந்த சின்னம்பா? எலிபென்ட் எந்த சின்னம்பா? பகுஜன் சமாஜ். மாயாவதி, திரு மாயாவதி அவங்களோட கட்சி. வெரி குட். 1984. பாருங்கப்பா, கேட்டாங்க பாருங்கப்பா. மாயாவதி. நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா காரணம் இல்லாம நான் உங்களுக்கு எடுத்து வைக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் எவரி ஒன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நான் உங்களுக்கு ஒரு நோட்ஸை கொடுக்குறேன், உங்களுக்கு ஒன்று படிக்க வைக்கிறேன், உங்களுக்கு இன்ஸ்டியூட்ல ஒரு கொஸ்டின் நான் டெஸ்ட் கேட்கிறேன்னா காரணம் இல்லாம அந்த கொஸ்டின் கேட்க மாட்டேன்பா. பாருங்க எப்படி கேட்காம பாருங்க. அடுத்த எப்படி கொஸ்டின் கேட்கலாம், நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். கீழ் கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிக்குள்
கீழ் கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிக்குள் புத்தகம் எந்த கட்சியின் சின்னமாகும்? ஆன்சர் என்னப்பா? புக்கு. அப்பாடியோ, வெரி குட். பீப்புள் பார்ட்டி, நேஷனல் பீப்புள் பார்ட்டி, நேஷனல் கட்சி, பீப்புள் பார்ட்டி, வெரி குட். நான் அடுத்த ஆன்சர் பண்ண சொல்லுங்கப்பா. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிக்குள் தாமரை எந்த கட்சியின் சின்னமாகும்? பிஜேபி, வெரி குட்பா. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிக்குள் ப்ரூம் விளக்கமாறு எந்த கட்சியின் சின்னமாகும்? ப்ரூம்ஸ்டிக், ஆம் ஆத்மி, வெரி குட். அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லி பார்ட்டி, வெரி குட், சூப்பர்ப்பா. கீழ்கண்டு கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிக்குள் பானை இந்திய அரசியல், அதாவது இந்திய கட்சிக்குள் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள மாநில அரசியல் கட்சிக்குள் பானை எந்த கட்சியின் சின்னமாகும்? விசிகே, வெரி குட்பா, சூப்பர்ப்பா. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிக்குள் சிக்கல் வித் ஸ்டார், சிக்கல் வித் ஸ்டார் இருக்குப்பா மேல, யாருப்பா? சிக்கல் கதிரவால மேல ஸ்டார் இருக்கு, வெரி குட். மார்க்சிஸ்ட், சிபிஐ மார்க்சிஸ்ட், வெரி குட்பா. அவ்வளவுதான், போதும், சூப்பர்ப்பா, அவ்வளவுதான். இப்படி பாருங்களேன், கொஸ்டின் எப்படி ட்ரெண்டை மாத்துறான் பாத்தீங்களா? முன்னாடி மேட்ச்ல கேட்டா, இப்ப மேட்ச் நீங்க கெஸ் பண்ணுன்னு சொல்லி இப்ப என்ன பண்ணலாம், தனியா எலிஃபென்ட் தூக்கி வச்சுட்டான். இப்ப எலிஃபென்ட் நம்ம எதோட சிம்பிள்பா? எலிஃபென்ட் கான்ஸ்டியூஷனோட சிம்பிள்பா. நம்ம கான்ஸ்டியூஷனோட சிம்பிளே எலிஃபென்ட் தான்ப்பா. வெரி குட். கான்ஸ்டியூஷனோட சிம்பிள் என்னப்பா? எலிஃபென்ட் தான். ஓகேப்பா, சூப்பர், சூப்பர்ப்பா, வெரி குட், வெரி குட். கேட்பாங்கப்பா. நேஷனல் பார்ட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிலபஸ் ஒரு லைனே இருக்கு, ஓகேங்களா? ஓகே தான்ப்பா, அவ்வளவுதான்ப்பா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த டெஸ்ட் 3 எழுதணும்ல, அது கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிடலாம்ப்பா. இந்த டெஸ்ட் 3 இப்ப பார்த்தோம், இன்னைக்கு எழுதுனீங்கன்னா அந்த கொஸ்டின் எடுங்க, 2 பண்ணிக்கலாம். ஏன்னா கையோட இந்த ஏரியாவை படிச்சீங்கன்னா ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். பண்ணுங்க. டைமே 8 ஆயிடுச்சு. பொறுமையா, ஏன்னா நம்ம சிலபஸா முடிச்சுட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கூட படிங்க, நம்ம டெஸ்ட் 2 கொஞ்சம் கொஞ்சமா கூட போகலாம். ஏன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா படிக்கணும். ரொம்ப வச்சு கண்டென்ட் டம்ப் பண்ணாலுமே ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இதாகும். ஓகேங்களாப்பா? ஓகேப்பா, பாருங்கப்பா. கொஸ்டின் செக்டர் பாருங்க. மொதல் கொஸ்டின் எப்படி கேட்டுக்காரு பாருங்கப்பா. என்ன கொஸ்டின்? நம்ம இன்ஸ்டியூட் கொஸ்டின் டெஸ்ட்பா. பாருங்க, நம்ம பார்க்க போற டெஸ்ட் நம்பர் 3, பாலிட்டி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். பாருங்கப்பா, என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான் பாருங்க. நுகர்வோரியல் என்பது விற்பனையாளரிடமிருந்து வாங்குபவர் தங்களது உரிமைகளையும் அதிகாரங்களையும் மேம்படுத்தும் முயற்சியாகும் என்று கூறியவர் யாருப்பா? கூறியவர் யாரு? ஆன்சர் பண்ணுங்க. கூறியவர் யார்? ஆன்சர் போட்டீங்க, ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஆன்சர் கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்காருப்பா, நோட் பண்ணீங்க. கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு, கன்சியூமர்ஸ் குட்ஸ் ஆர் ஃப்ரம் செல்லர். இட் இஸ் an attempt to improve the buyer of rights and powers. அந்த ஸ்லாஷ் சர்டினேஷன் எடுத்துருங்கப்பா, டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா, நுகர்வோர் ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா அது யாரோட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னா பையர் செல்லர் எல்லாமே வரும்பா. சொன்ன யாரும் பாருன்னா கார்ல் மார்க்ஸ். நோட் பண்ணீங்கப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கோப்ரா எந்த வருஷம்ப்பா? கோப்ரா எந்த வருஷம்? எல்லாருமே டெஸ்ட் போட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ணுங்கப்பா. 2 ரிவிஷன் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ நோட்ஸும் எடுத்துட்டோம், ப்ரீவியஸ் இருக்கும், டெஸ்டும் டிஸ்கஸ் பண்றோம். வெரி குட். 1986, வெரி குட்பா, சூப்பர். 1986, வெரி குட்பா. இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் என்னப்பா சொல்லுவாங்க? மேக்னா கார்ட்டான்னு சொல்லுவாங்கப்பா. மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா. வேர்ல்டு கன்சியூமர் டே என்னைக்குப்பா? கன்சியூமர் டே என்னைக்கு? March 15. Okay, who is the father of consumer? Father of consumer? Rafael Nadal. Okay, Rafael Nadal. Okay, next question பாருங்கப்பா. Consumer Protection Day is declared to every year to get the awareness of consumer day. அதாவது Consumer Protection Day என்னைக்குன்னு கேட்குறாங்கப்பா. என்னைக்குப்பா? என்னைக்கு கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டே? இப்பதான் படிச்சோம். என்னைக்கு? March 15. சூப்பர், சூப்பர். இது நம்ம படிச்ச கொஸ்டின் தான், பிரச்சனை இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எத்தனை பேர் வந்து கரெக்ட்னு கேக்குறாங்கப்பா. எல்லா பேருமே என்னப்பா கரெக்டா தான் இருக்கு. பாருங்க, புதுசா நம்ம படிச்சதை தாண்டியுமே கொஸ்டின் வச்சிருக்காங்க பாருங்களே. சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் கேட்டிருக்காங்கப்பா. பொருட்கள் விற்பனை சட்டம் 1930. நீங்க 30 ரூபாய் இல்லைன்னா ஒரு பொருள் வாங்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது பாத்தீங்க அப்படின்னா, ஆமா நேஷனல் தான் சார். ஆமா, 24 டிசம்பர் நேஷனல், கரெக்ட் தான். அப்போ 1930. எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் நம்ம படிச்சுட்டோம், 1955. அக்ரிகல்ச்சர் பார்த்தோம் அப்படின்னா 1937, கரெக்டா தான் இருக்கு. அடுத்த பாத்தீங்கன்னா அடல்ட்ரன் அண்ட் ஃபுட் ஸ்டஃப் ஆக்ட் 1954.
அப்ப எல்லாமே கரெக்டா இருப்பா. 4 பேருமே கரெக்ட். நோட் பண்ணீங்க. குட் சேல்ஸ் பண்றது 1930, எசென்சியல் 1955, அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் 37, அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா 54. அப்ப ஆன்சர் ஆல் தி அபவ். எல்லா பேருமே கரெக்டா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழ்ல கீழே இருக்குப்பா. இது சொல்லுங்கப்பா. 5வது கொஸ்டின் பாருங்க. சூஸ் த ராங் பேர் கேட்டிருக்கான்ப்பா. எதுப்பா ஆன்சர் என்ன? ராங் பேர் என்னப்பா? எல்லாமே தப்பு. வெரி குட், வெரி குட். இது பழைய புக்ல உள்ள கண்டென்ட். இது பழசுப்பா. 2019 அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உள்ள கண்டென்ட் இது. நான் சொன்னேன், நான் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்? 2019 அமெண்ட் கேட்டேன். அப்ப எல்லாமே தப்பு. அப்ப டிஸ்ட்ரிக்ட், அப்ப நேஷனல் லெவல் பாத்தீங்கன்னா எவ்வளவுப்பா? நேஷனல் லெவலுக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 10 கோடிக்கு மேலப்பா. 10 கோடிக்கு மேல வரும். ஸ்டேட் லெவல்ல எவ்வளவுப்பா? ஸ்டேட் லெவல்ல எவ்வளவு? 1 கோடியில இருந்து 10 கோடி. வெரி குட். டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் போனீங்க அப்படின்னா அப் டு 1 crore. அவ்வளவுதான்ப்பா. பாருங்க கொஸ்டின் எப்படி செட் பண்ணிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் முக்கியமானது. இதெல்லாம் அமெண்ட்மெண்ட் தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? சூப்பர்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. அதாவது கன்சியூமர் ப்ரொடக்ஷன் தெரியும். நேஷனல் லெவல் கேட்டிருக்காங்க. யாருப்பா? யார் இருக்காங்க நேஷனல் லெவல்ல? பாருங்க ஆன்சர். 6வதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட். கண்டிப்பா பிரசிடென்ட் இருக்க மாட்டாங்க, பிஎம் இருக்க மாட்டாங்க. யாருப்பா? ஜட்ஜ் தான் இருப்பாங்க. அப்போ ரிட்டையர்டான ஜட்ஜுமே இருக்கலாம். சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜுமே இருக்கலாம். இப்போ யாராச்சும் சர்விங்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் கூட இருக்கலாம். ஓகேப்பா, நம்ம படிச்சுட்டோம். அப்படியே இதை வந்து அப்படியே ஸ்டேட்டுக்குன்னு கேட்டா யாருப்பா வரும்? ஸ்டேட்டுன்னு கேட்டா அப்படியே ஹைகோர்ட் ஜட்ஜு வரும்பா. ஸ்டேட்டுக்குன்னு கேட்டா என்னப்பா வரும்? ஹைகோர்ட் ஜட்ஜு வருவாங்க. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸ்டேட்டுன்னு கேட்டா ஹைகோர்ட் ஜட்ஜு வரும். கீழே பாருங்க, அதே கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் கவுன்சில்ல சேர்மன் யாரு இருப்பான் பாருங்க. பினான்ஸ் மினிஸ்டர் வரமாட்டாங்க, சிஎம் வரமாட்டாங்க, நன் ஆஃப் தி அபவ் கூட வராது. ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட். அவங்க ரிட்டையர் ஆனவங்களும் இருக்கலாம், சர்வீஸ்ல இருக்கவங்க கூட இருக்கலாம். அப்ப ரிட்டையர்டா சர்விங் பண்ணியிருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இருக்கலாம். அவங்க தான் சேர்மனா இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த பாருங்கப்பா, கொஸ்டின் பாருங்கப்பா. ஹூ வாஸ் த ஃபாதர் ஆஃப் கன்சியூமர் மூவ்மெண்ட்? யாருப்பா? நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யாரு? ரஃபேல் நடார். படிச்சோமா? வெரி குட். ஆப்ஷன் சில இருக்காங்க பாருப்பா. வெரி குட். ஆப்ஷன் சி, ரஃபேல் நடார். பாருங்க, கன்சியூமர் ப்ரொடக்ஷன்ல இருந்தே நம்ம கொஸ்டின் செட்டை எவ்வளவு கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்க. தப்பு பண்ணக்கூடாது. இதெல்லாம் படிக்காம பழைய ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. கன்சியூமர் எல்லாம் ஒரு யூனிட்டாவே இருக்கு 10th புக்ல. இப்ப ஸ்கூல் புக்ல எங்கேயுமே கிடையாது கன்சியூமர் பத்தி எல்லாம். அதுக்காக செக்டர் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கப்பா. லெஜிஸ்லேட்டிவ் ஆர்டிகல் என்னப்பா? லெஜிஸ்லேட்டிவ் ஆர்டிகல் என்ன? வெரி குட். 245. ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்கப்பா. 245. இது லெஜிஸ்லேட்டிவ். இது என்ன ஆர்டிகல்ப்பா? பி என்னது? பி எதுக்கான ஆன்சர்? பி எதுக்கான ஆன்சர் பா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ். வெரி குட். பிங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ். என்ன பார்ட்டுப்பா? பார்ட் என்ன? பார்ட் 11. வெரி குட். பார்ட் 11. இதுவும் பாத்தீங்கன்னா பார்ட் 11. ஃபினான்சியல்ங்கிறது பார்ட் 12 வரும். அதே நம்ம படிச்சுட்டாங்க. திருப்பி உங்களுக்கு ரீகால் பண்ணிடுறோம். பார்ட் 12 வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. பாருங்கப்பா, புது புது கொஸ்டினா இருக்கு பாருங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்கப்பா. காக்கா கேள்கிற இங்க பாருங்கப்பா. காக்கா கேள்கிற எதுக்கு நம்ம படிச்சோம்? பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனா? அப்ப ஏக்கு கண்டிப்பா 4 வரணும். சர்க்கார கமிஷன் எதுக்குப்பா? சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்புக்கு வருது. அப்ப ஏக்கு 4 வருமா? ஆன்சர் எங்கப்பா இருக்கு பாருங்க. ஏக்கு 4 ஆன்சர் சி தான்ப்பா இருக்கு. ஓகேவா? பிக்கு 1பா. பாருங்க, பிக்கு 1. பிக்கு 1 பாருங்க. அப்போ கபூர் கமிஷன் எதுக்கு பாருங்க? காந்தியோட மர்டர் கேஸ். பாருங்க, புது கணக்கு வந்திருக்கு பாருங்கப்பா. கொஸ்டின் செட்டர் எப்படி செட் பண்ணி பாருங்க. கபூர் கமிஷன், காந்தி மர்டர் கேஸ் பா. காந்தி மர்டர் கேஸ். அது மாதிரி ஆன்டி சீக்கோட பிரச்சனைக்கு போட்ட கமிஷன் வந்து யாருப்பா? நானாவதி கமிஷன். ஆன்டி சீக் ரியோர்ட்ஸுக்கு போட நானாவதி கமிஷன். பாருங்க, உங்களுக்கு 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா தெரியுது பாருங்க. அதான் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர். நானாவதி கமிஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சொல்லுங்கப்பா. ரிவர் டிஸ்பியூட் ஆர்டிகல் என்னப்பா? 2 ரிவருக்கு சண்டை வந்து என்னப்பா ஆர்டிகல்? ஆர்டிகல் 262. ரிவர் போர்டு ஆக்ட் எந்த வருஷம்? ஆன்சர் பண்ணுங்க. ரிவர் போர்டு ஆக்ட் எந்த வருஷம்? 1956. ஓகேவா? காவேரி வாட்டர் ட்ரிபியூனல் எந்த வருஷம்? காவேரி ட்ரிபியூனல் தீர்ப்பாயம் எந்த வருஷம் உருவாக்குனாங்க? காவேரி ட்ரிபியூனல் எந்த வருஷம்? 1990 உருவாக்கி இருப்பாங்க. அப்பா ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதாப்பா? இது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதா? இப்ப நீர் ரிலேட்டடா பிரச்சனை வந்தா ஜுடிஷியல் போக, ஜுடிஷியல் எல்லாம் உள்ள வர முடியாதுப்பா. இப்ப இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோ யாரும் என்னப்பா பண்ண முடியாது? ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது. இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் தி ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூ எல்லாம் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஓகேங்களா? சூப்பர்ப்பா. இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. என்ஜாக்கோட ஃபுல் ஃபார்ம் பாருங்கப்பா. கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருப்பா. என்ஜாக்கோட ஃபுல் ஃபார்ம் பாருங்க. நேஷனல்
ஜுடிசி எங்க பாருங்க, ஜூட்னு கொடுத்துருக்கான் வராது, ஜுவினன்ஸ் கொடுத்துருக்கான், சீரார்க் இருக்கான் வராது. அப்போ நேஷனல் ஜுடிஷியல்னு வரும், 2 ஜுடிஷியல் இருக்கு. அப்ப அப்பாயின்மெண்ட் கமிஷன் பா, அட்மினிஸ்ட்ரேஷன் கமிட்டி கிடையாது. பாருங்க என்ஜாக்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன அமெண்ட்மெண்ட் பா? என்ஜாக் என்ன அமெண்ட்மெண்ட்? 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் ஆஃப் 2014. என்ஜாக் என்னைக்குப்பா நடைமுறைப்படுத்தினாங்க, கொண்டு வந்து சொல்லி கொடுத்தனால ஒரு டேட் கேட்டுதாங்க. என்னைக்குப்பா? என்னைக்கு ஒரு டேட்? இப்பதான் படிச்சோமே. என்ஜாக் 31 டிசம்பர் 39 டிசம்பர் 2014. இப்ப படிச்சோமா அந்த டேட்டையும் நம்ம எக்ஸ்ட்ரா ரீகால் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். சூப்பர். அடுத்த படிங்கப்பா. சுப்ரீம் கோர்ட் என்னைக்கு இனாகிரேட் பண்ணாங்க? சுப்ரீம் கோர்ட் என்னைக்கு இனாகிரேட் பண்ணாங்க? சுப்ரீம் கோர்ட், வெரி குட். இது நம்மளோட ஃபேக்ட் கொஸ்டின் தான், நம்மளுக்கு தெரியும். 28 ஜனவரி 1950 தான் சுப்ரீம் கோர்ட் இனாகிரேட் பண்ணி. இது நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் 1955 போட்டாங்கப்பா. அது சேர்மன் யார் பேரு? பிஜி கர்ப்பா. நோட் பண்ணிருங்க, பிஜி கர் கமிஷன். பிஜி கர் கமிஷன் எதுடன் தொடர்புடையன்னு கேட்டாங்கன்னா அபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் போட்டதுப்பா. நோட் பண்ணிச்சுங்க, அபிஷியல் லாங்குவேஜ் போதும் பிஜி கர் கமிஷன். பேக்வர்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் போட இது இருப்பா கமிஷன். பேக்வர்ட் கிளாஸ் போட ஃபர்ஸ்ட் கமிஷன் யாருப்பா? பேக்வர்ட் கிளாஸ் காக்கா கேள்கர். வெரி குட், காக்கா கேள்கர். செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் யாருப்பா? செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் யாரு? பிபி மண்டல், விஸ்வேந்திர பாட் மண்டல். சரிப்பா. ஒரு பேக்வர்ட் கிளாஸுக்கு, ஒரு பேக்வர்ட் கிளாஸ்க்கு ஒரு கமிஷன் அமைக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்டப்பா இருக்கு? யாரு? ஒரு பேக்வர்ட் கிளாஸ்க்காண்டி ஒரு கமிஷன் அமைக்கலாம் அப்படின்னு யாருக்கு அதிகாரம்னா பிரசிடென்ட்டுக்கு தான்ப்பா இருக்கு. அண்டர் த ஆர்டிகல் ஆஃப் 340 அண்டர் த ஆர்டிகல் 340 ஆர்டிகல் 340 பயன்படுத்தி பிரசிடென்ட் நினைச்சாங்கன்னா ஒரு பேக்வர்ட் கிளாஸ்க்கு என்னப்பா பண்ணலாம்? ஒரு கமிஷன்ங்கிறத உருவாக்கலாம். நீங்க தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. பாருங்கப்பா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஃபெடரல் யாருப்பா? ஓல்டஸ்ட் ஃபெடரல் யாரு வேர்ல்ட்லயே? ஃபர்ஸ்ட் யாரு? அமெரிக்கா. கரெக்டா? யுஎஸ்ஏ தானே? இது நமக்கு தெரிஞ்ச பையன் தான், யுஎஸ்ஏ. ஓகே, நீங்க சொல்லுங்க. ஃபெடரல் இருக்குல்ல, ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் இருக்காப்பா? கான்ஸ்டியூஷன் ஃபெடரல் இருக்கா? ஃபெடரல் வேர்டு கான்ஸ்டியூஷன் கிடையாது பண்ணும். இது என்ன சொல்லுப்பா? ஃபெடரல்ங்கிறது லத்தீன் சொல்லுப்பா, லத்தீன் சொல்லு. அதுக்கு மீனிங் என்ன பாத்தீங்கன்னா ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட் அர்த்தம்ப்பா. ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட் அர்த்தம். சரிப்பா. எந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல இந்தியா இஸ் நாட் ட்ரூலி ஃபெடரல் சொன்னாங்க? எந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல இந்தியா இஸ் நாட் ட்ரூலி ஃபெடரல் சொல்லிப்பாங்க? வெரி குட், வெஸ்ட் பெங்கால் கேஸ். வெஸ்ட் பெங்கால் கேஸ்ல தான் இந்தியா இஸ் நாட் ட்ரூலி ஃபெடரல் சொல்லியிருப்பாங்க. சூப்பர். அடுத்த கொஸ்டின் வாங்க. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழி எத்தனைப்பா இருக்கு? இப்பதான் படிச்சோம். எத்தனை இருக்கு? மொத்த பாதி எத்தனை இருக்கு பாத்தீங்கன்னா 22 மொழி இருக்குப்பா. ஒரிஜினல் எத்தனைப்பா இருந்துச்சு? ஒரிஜினலி 14. அவ்வளவுதான். பாருங்கப்பா, நம்ம இன்ஸ்டியூட்ல எப்படி டெஸ்ட் கேட்டுருக்கான் பாருங்கப்பா. 92 அமெண்ட்மெண்ட் என்ன லாங்குவேஜ் எடுத்துருந்தாங்க? லாஸ்டா போடா, டோக்ரி, மைத்திலி, சாந்தலி. எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன்ல? சீல இருக்கு. வெரி குட், வெரி குட், சீல இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், நம்ம திருப்பி பேச வேணாம். பாருங்கப்பா, நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஏதோ டிஸ்பியூட்ஸ் வந்துச்சுன்னா எங்கப்பா போவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட் போவாங்க. எது மூலியமா? சுப்ரீம் கோர்ட்ல எந்த ஜுடிஸ்டிக்ஷன்? வெரி குட், சுப்ரீம் கோர்ட் போவாங்க அண்டர் ஒரிஜினல் ஜுடிஸ்டிக்ஷன். வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான், அண்டர் ஒரிஜினல் ஜுடிஸ்டிக்ஷன். சூப்பர்ப்பா, சூப்பர். 18 19 சொல்லுங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் யாருப்பா சொல்லிருப்பா? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் நமக்கு தெரிஞ்ச பையன் தான். யாருப்பா சொல்லிப்பா? டார்வின் ஆன்சன் சொல்லியிருப்பாரு. அதுக்கெல்லாம் நம்ம தெரிஞ்ச ஃபேக்ட் தான். இதை போய் உள்ள ஃபுல்லா கேசி வியர் என்னப்பா சொல்லியிருப்பாரு? கேசி வியர் சொல்லுங்க பாப்போம். கேசி வியர் என்ன சொல்லியிருப்பாரு? குவாசி ஃபெடரல். வெரி குட், வெரி குட், வெரி குட். குவாசி ஃபெடரல் சொல்லியிருப்பாரு. கேசி இந்தியன் ஃபெடரலிசம் குவாசி ஃபெடரல் சொல்லியிருப்பாரு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. 20வது கொஸ்டின் பாருங்க. சர்க்காரியா குழு யாருப்பா போட்டது? சர்க்காரியா குழு சொல்லுங்க. ஒன்றிய அரசு, அதாவது யூனியன் கவர்மெண்ட் போட்டது. கரெக்ட். மத்திய அரசாங்கம் போட்டது. ராஜமன்னார் குழு தமிழ்நாடு கவர்மெண்ட் போனது. ஆனந்தப்பூர் சாஹிப் ரெசல்யூஷன் நாம் படிச்சோமே,
அக்காலிதால் போட்டது. பொம்மை கேஸ் யாருப்பா அந்த பொம்மை? என்னப்பா பொம்மை ஜட்ஜ்மெண்ட் ஏதோ கொடுத்துருக்காங்க, என்னது அது? அதாவது பிரசிடென்ட் ரூல், ஒரு ஸ்டேட்ல பிரசிடென்ட் ரூல் போட பொம்மை கேஸ் போட சுப்ரீம் கோர்ட் போட்ட. வெரி குட். சர்க்கார குழு இது சொல்லுங்க, இயர் சொல்லுங்க. சர்க்கார குழு எந்த வருஷம்? சர்க்கார குழு 1983. ராஜமன்னார், ராஜமன்னார் 1969. ஆனந்தபூர் சாஹிப், ஆனந்தபூர் சாஹிப் கேஸ் வெரி குட் 1973. சூப்பர் சூப்பர். பாருங்க தனித்துவமா ஆன்சர் பண்றாங்க. வெரி குட். பொம்மை கேஸ் 1994. சூப்பர்ப்பா. அப்ப ஆன்சர் என்னப்பா? பிப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்கப்பா. ஆல் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அபால்ஸ் பண்ண சொல்லி எந்த கமிஷன் பாஸ் பண்ணுச்சு? ஆல் இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்புறம் ராஜமன்னார் கமிட்டி. வெரி குட்பா. ராஜமன்னார் கமிட்டி வேற என்னப்பா ரெக்கமெண்ட் பண்ணிச்சு? டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன கேட்டிருந்தாங்க? அதாவது பினான்ஸ் கமிஷனை பெர்மனன்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்கப்பா. நோட் பண்ணி வச்சுங்க. பினான்ஸ் கமிஷனை பெர்மனன்ட் பாடி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ராஜமன்னார் 1969. மெம்பர் எவ்வளவுப்பா? மொத்தம் எத்தனை பேர்ப்பா ராஜமன்னார் கமிஷன்ல? மொத்த மெம்பர் என்ன? எல்லாத்தையும் சேர்த்து 1+2 மொத்தம் 3 மெம்பர். வெரி குட்பா. வெங்கடாச்சலையா எதுக்கு போட்டாங்க? வெங்கடாச்சலையா நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். நம்ம படிச்சோமா? இது சென்ட்ரல் ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, கான்ஸ்டியூஷன் எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னு பாக்குறக்காண்டி. ஓகேவா? சர்க்காரியா குழு எதுக்குப்பா? சர்க்காரியா குழு, சர்க்காரியா குழு எதுக்கு? சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் தான் போட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி எப்ப போட்டாங்க? 1900 சர்க்காரியா குழு 1983 போட்டாங்க. மெம்பர் யாரு? சிவராமன் அண்ட் சென்னு. ஓகேங்களா? சர்க்காரியா குழு குழு பாத்தீங்கன்னா என்னப்பா? ஆல் இந்தியன் சிவில் சர்வீஸ் ஸ்ட்ரென்தனிங் பண்ண சொல்லியிருப்பாங்கப்பா. இவங்க ஆல் இந்தியன் சிவில் சர்வீஸ் அபால்ஸ் பண்ண சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ராஜமன்னார் கமிட்டி. ஆல் இந்தியன் சிவில் சர்வீஸ் ஸ்ட்ரென்தனிங் பண்ண சொல்லியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? புஞ்சி கமிட்டி எதுக்குப்பா? புஞ்சி ஃபுல்லாமே கவர்னர் ரிலேட்டா வருவாங்கப்பா. புஞ்சி 2020 கவர்னர் ரிலேட்டா. கவர்னர் கண்டிப்பா என்னப்பா சொல்லியிருப்பாங்க? அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடாது, ஒரு எமினன்ட் பர்சனா இருக்கணும், பொலிட்டிக்கல் பார்ட்டில இருக்கக்கூடாது. இது எல்லாமே கேட்கலாம்ப்பா. கொஸ்டின் வந்து வலுவா கேட்பாங்க. ஈஸியா ஆன்சர் பண்ணுங்க இந்த கொஸ்டின்லாம். அடுத்த பாருங்கப்பா. அதை பாருங்க டீம் எப்படி கொஸ்டின் இருக்கா பாருங்க. இப்ப நம்ம வந்து வரையணும், நம்ம ஃப்ளோ சார்ட் வரைஞ்சிடணும் உடனே. பாருங்க டக்கு நீங்க பார்த்து ஆன்சர் பண்ணிடக்கூடாது. டேக்ஸை போடுறது யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். டேக்ஸை கலெக்ட் பண்றதும் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதை ஸ்டேட்டு கொடுத்துருவாங்கப்பா. இந்த சிசிஎஸ் எதுக்கு வரும்? 2C வந்தா 9, 269. வெரி குட்பா. இது எதுப்பா? சிஎஸ்எஸ் எந்த ஆர்டிகல்? சிஎஸ்எஸ் ஆப்ஷன் டில இருக்கு பாருங்க. வெரி குட். டிஸ்ட்ரிபியூஷன் 2 பேருமே ஈக்குவலா பங்கா பிரிச்சுட்டாங்கன்னா 270. வெரி குட், வெரி குட். 270. வெரி குட்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இஸ் ஆல்சோ கால்ட் என்னப்பா? நமக்கு தெரியும், மேக்னா கன்சியூமர் மேக்னர் ஆக்டா. இது நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கப்பா. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் எந்த வருஷம்? சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் எந்த வருஷம்? சென்ட்ரல் டெஸ்ட் கூட நீங்க நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் முதல் கொஸ்டின் தான் இருந்துச்சு. ஏன்னா 1987 தப்பான கூடாது. வெரி குட். அடுத்த ஓகேப்பா. அடுத்த ஆர்டிகல் 323, 323, 323A, 323B. இது என்ன சொல்லிருப்பாங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா நீங்க ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எந்த கேஸ்பா? நோட்ஸ் நடத்தும்போது சொல்லியிருந்தேன். எந்த கேஸ்? சந்திரகுமார் கேஸ். வெரி குட். 1997. வெரி குட்பா, வெரி குட்பா. சந்திரகுமார் கேஸ் தான் என்ன சொல்லியிருப்பாங்க? என்னப்பா சொல்லியிருப்பாங்க? அதாவது ஆர்டிகல் 323A-வையும் 323B-யையும் நீங்க எப்ப பண்ண அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க எங்க போகணும் அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு போங்க. ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு உங்களுக்கான அந்த உங்களுக்கான அத்துமீறல்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஹைகோர்ட்ல போய் என்னப்பா பண்ணுங்க? ஹைகோர்ட்ல வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு அப்புறம் எங்கப்பா வரணும்? ஹைகோர்ட்ல சர்டிபிகேட் வாங்கிட்டு நீங்க எங்க போகணும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போகணும்னு சொல்லி சொன்ன கேஸ் தான் சந்திரகுமார் கேஸ். இந்த இயர் ஆஃப் 1997. முக்கியமான கொஸ்டின் பா. இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பீக் கொடுக்கும் ஆன்சர் எக்ஸாம் ஹால்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. ரைட் டு பிரைவசி கூட ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி எந்த கேஸ்ல சொன்னாங்க? ரைட் டு பிரைவசி இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த கேஸ்ல சொன்னாங்க? ரைட் டு பிரைவசி இஸ் ஏ ஃபண்டமெண்டல். புட்டுசாமி கேஸ் நம்ம படிச்சிருப்போம். எந்த வருஷம்ப்பா? எந்த வருஷம் சொல்லுங்க பார்ப்போம். ரைட் டு பிரைவசி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 2017. வெரி குட். 2017ல ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குப்பா. ரைட் டு பிரைவசிங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம படிச்ச கொஸ்டின் தான். சூப்பர். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. என்னப்பா ஆன்சர் என்னப்பா? சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டுமே கரெக்டா? தப்பு. 2025 தீம் எல்லாம். ஆமா.
பாரு, ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட்டுங்கிறது 2024 டீமா, அது 2025க்கான டீம். கரெக்டா? 2025க்கான டீம். ஓகேங்களா? இது என்னப்பா, இது பாத்தீங்கன்னா 2025க்கான டீம். கரெக்டா? ரெண்டுமே 2025க்கான டீம். ஒரு நிமிஷம் பா, ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்கப்பா, ரெண்டுமே என்னப்பா ஸ்டேட்மெண்ட் தப்பு. சூஸ் கரெக்ட் கேட்டிருக்கேன். ஆன்சர் என்னப்பா, நன் ஆஃப் தேப்போ. ரெண்டுமே தப்புப்பா. நான் ரெண்டுமே கேட்டு 2025 கேட்டிருக்கேன். பட் தீம் ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா அது 2025க்கான தீம் பா. நான் 2026 கொடுத்தேன். ரெண்டுமே தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. நன்னிலம் நன்னிலம் உமன் லேண்ட் ஓனர்ஷிப் ஸ்கீம், நன்னிலம் மகளிர் நில உரிமை திட்டத்தின் கீழ் மானியம் எவ்வளவுப்பா கொடுக்குறாங்க? 5 லட்ச ரூபாய் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. யாருக்குப்பா? யாருக்கு? SC ST கொடுக்குறாங்க. ஓகேப்பா. எதுக்கு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் லேண்ட்லெஸ் லேபருக்கு கொடுக்குறாங்கப்பா. ஓகேங்களா? இது நம்ம படிச்சுட்டோம். இப்ப கொண்டு வந்த ஸ்கீம் 2024 கொண்டு வந்தது. நல்லா படிச்சுங்க. அலோக் சுக்லா எதுடன் தொடர்புடையவர்ப்பா? அலோக் சுக்லா எதுடன் தொடர்புடையவர்? வெரி குட். என்ன புக்? வேர்ல்டு என்விரான்மெண்டல் கோல்டன் என்விரான்மெண்டல் அவார்டு வாங்கியிருப்பாங்கப்பா. கோல்டன் EVS என்விரான்மெண்டல் அவார்டு வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அது மாதிரி மிலிட்ரி அவார்டு யாருப்பாங்கன்னா, மிலிட்ரின்னு படிச்சோம். UN மிலிட்ரி அட்வொகேட் அவார்டு யாருப்பா? ராதிகா சன் வாங்கியிருப்பாங்களா? வெரி குட், வெரி குட். சுந்தரேஸ்வரியா? வெரி குட். ராதிகா சன் வாங்கியிருப்பாங்க. இந்த கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு யார் வாங்கியிருந்தாரு? கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு 2025 யார் வாங்கியிருந்தாங்க? கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு ஆல் வி இமேஜஸ் ஏ லைட்னு ஒரு புக்கு வாங்கியிருப்பாங்க. ஒரு பிலிம் படத்துக்கு. வெரி குட். பயல் கப்பாடியா. வெரி குட், வெரி குட். பயல் கப்பாடியா இவர் வாங்கியிருப்பாரு. பயல் கப்பாடியா வாங்கியிருப்பாரு. வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆட்மேன் அவுட் என்னப்பா? ஆன்சர் என்னது பாருங்கப்பா. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட் மட்டும் 2023பா. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் 2023. பாக்கி எல்லாமே 2025பா. சர்வதேச பனிப்பாறை ஆண்டு 2025. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ் அது 2025. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக் 2025பா. அப்ப ஆன்சர் பி தான்ப்பா, ஆட்மேன் அவுட். ஓகேப்பா. என்னைக்குப்பா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் டே? என்னைக்கு? ஏப்ரல் 14 தானப்பா குவாண்டம் சயின்ஸ் டே. முக்கியமான இதுக்கு பட்ஜெட் எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காங்க? பட்ஜெட்ல எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காங்க இந்த வாட்டி யூனியன் கவர்மெண்ட்? 6003 கோடி. வெரி குட். 6003 கோடி. சூப்பர்ப்பா. நோட் பண்ணி வச்சுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட்பா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நீங்க என்ன பண்ணா நோட் ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏன்னா டைம் கூட இப்போ 8:20 ஆயிடுச்சு. நம்ம டெஸ்ட் 2வும் டெஸ்ட் 2 வந்து நம்ம இது படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. கரெக்டாப்பா? இன்னும் நம்மளுக்கு என்னென்னலாம் பெண்டிங் இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு நிமிஷம்ப்பா. நமக்கு என்னென்னலாம் நம்ம படிக்கணும் பாத்தீங்க அப்படின்னா, வீட்டோ பவர்ஸ் படிக்கணும். பிரசிடென்ட்டும் நீட்டா படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா பிரசிடென்ட் ஃபுல்லா கிளியரா படிக்கணும். நெக்ஸ்ட் ஒரே ஒரு டாபிக் என்ன பார்த்தா மெஜாரிட்டி. இந்த டாபிக் படிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த டெஸ்ட் 2 ஓடைய டிஸ்கஷன் இருக்குப்பா. இதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓவரால் நம்ம சிலபஸ் எல்லாமே என்னப்பா பண்ணிட்டோம்? கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கரெக்ட் தானே? ஓவர் என்ன பண்ணிட்டோம்? சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட்டுக்கான உங்களுக்கு டிஸ்கஷன் இருக்குப்பா. மார்க் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் லாஸ்டா தான் அனுப்போம். நம்ம எல்லா 10 டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மார்க் டெஸ்ட் நடக்கும். அது இப்போ வராதுப்பா. 10 டெஸ்ட் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மார்க் டெஸ்ட் நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கு டிஸ்கஷன் இருக்காது. மார்க் டெஸ்ட் வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும்தான். மார்க் டெஸ்ட்டுக்கு டிஸ்கஷன் இருக்காது. நம்ம அடுத்து எழுத போற 10 டெஸ்ட்க்கு டிஸ்கஷன் இருக்கும்பா. ஓகேங்களா? ஏன்னாப்பா ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு கிடையாது. நாளைக்கு நீங்க ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. மறுபடியும் எனக்கு ஒரு பாலிட்டி நோட் நீங்க என்ன பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. நான் டேட் வந்து நம்ம குரூப்ல போடுறேன். இதே மாதிரி நீங்க எல்லாருமே வந்தா போதும். ஏன்னா ரொம்ப வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, டம்ப் பண்ணக்கூடாது யாரையுமே. எனக்கு அதான் முக்கியம். ஸ்டாஃப் கூட சொன்னாங்க, நான் இவ்வளவு ஷெட்யூல் அமைச்சர் கூட டீம் சொன்னாங்க, சார் கொஞ்சம் ஷெட்யூல் மட்டும் பண்ணுங்க பசங்களுக்கு, ஆனா படிக்க வைங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது கூட ஓகேவா தான் தெரிஞ்சிச்சு. ஓகேப்பா. மைக் ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த குரூப்ல உள்ளவங்க யாராச்சும் 500 450 சேஞ்ச் பண்றதா மெசேஜ் பண்ணிருங்கப்பா. யாராச்சும் இருந்தா குரூப்ல மெசேஜ் பண்ணீங்க. அதான் 750 குரூப் சேஞ்ச் பண்றவங்க 500 750 சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணீங்கப்பா. ரஞ்சித்
நீங்களா? புரியல ரஞ்சித். வாய்ஸ் ஓப்பன் தான்ப்பா இருக்கு. ஆடியோல சொல்லுங்க. ஹலோ சார். ஆ சொல்லுங்க சொல்லுங்க. நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க சார். ஓ 500ல இருந்து 750 சேஞ்ச் ஆகிருக்கீங்களா? ஆமாங்க சார். ஓகே, மெசேஜ் போட்டு விடுங்க, உங்களோட டீம் மாத்திருவாங்க. ஓகேங்க சார். ஓகேப்பா. வேற தேங்க்யூ சார். யாராச்சும்? ஓகே, இன்னும் டிஸ்கஷன் வந்து ஆக்சுவலா நாளைக்கு வந்து மோஸ்ட்லி நமக்கு இருக்காது. ஏன்னா நீங்க நோட் ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா தொடர்ச்சியா போயிட்டோம் அப்படின்னா இதாயிரும். யூனிட் 5 அண்ட் 6க்கு நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாமா சார்? அப்பா யூனிட் 5 அண்ட் 6க்கு அட்மிஷன் போய்க்கு இருக்குப்பா. அபிஜித் 500 to 7 நீங்க ஓகே, நீங்க சேஞ்ச் பண்ணீங்க. அபிஜித் இருக்கீங்களா? வாய்ஸ்ல சொல்லிக்கங்க ஒரு தடவை. இருக்கீங்களா? உங்களுக்கு 500 750 சேஞ்ச் ஆகணுமா? அதே மாதிரி இன்னொரு ஆஃபர் தரேன். யார் 750 500 மாறிக்கப்பா அமௌண்ட் 250 ரிட்டர்ன் பண்ணிடலாம். இஃப் எனி ஒன் ஹேவ் இன்ட்ரெஸ்டட் டு சேஞ்ச் 750 to 500 வால்டர் இருக்கும், நீங்க சேஞ்ச் ஆகிக்கணும். ஏன்னா டெஸ்ட் தான் முக்கியம் இங்க. எவ்வளவு படிச்சதோ நீங்க எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதுங்களோ அதுதான். இப்போ யூனிட் 5 அண்ட் 6க்கு அட்மிஷன் போய்கிட்டு தான்ப்பா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்றவங்க நீங்க ஜாயின் பண்ணிட்டு அந்த பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட்டை அங்க மேல இருக்க நம்பருக்கு அனுப்புங்க, என்னோட நம்பருக்கும் அனுப்பிச்சிருங்க. சரிங்களா? நம்ம டைரி போட்டு எல்லாம் நோட் பண்ணிக்கிருக்காங்க. வேற யாருக்கா டவுட் இருக்காப்பா குரூப்ல? ரிமைன் டிஸ்கஷன் நம்ம பின்னாடி வேற யாராவது டவுட் இருக்காப்பா? நம்ம யூனிட் 8 9 இதே மாதிரி நம்ம வீக்லி முடிச்சதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஐ ஆல்ரெடி சேஞ்சஸ் ஃப்ரம் 500. ஆமா திவ்யா மேடம் நீங்க சேஞ்ச் ஆயிட்டீங்க. ரிமைனிங் பர்சன் சொல்றேன். நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியாதனால கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 500 சேஞ்ச் பண்ணி அப்ப நிறைய பேர் சேஞ்ச் ஆயிட்டீங்க. பிரைவேட்டா மெசேஜ் பண்ணிருந்தீங்க, பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாமாப்பா? யூனிட் 9 வந்து வாரத்துக்கு அதாவது நம்ம ஷெட்யூல் எப்படி வச்சிருக்கோம்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வச்சிருக்கோம். சனி ஞாயிறு கிடையாது. அடுத்த திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இருக்குல்ல, அந்த சனிக்கிழமை எடுத்துக்கோப்பா. எவரி செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நம்ம டிஸ்கஷன் வச்சுக்கலாமாப்பா? சொல்லுங்களேன், வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லுங்க. 2 வீக்ஸ் விட்டு நம்ம ரிவிஷன் பண்ணலாம்ப்பா. சொல்லுங்க திவ்யா மேடம், சொல்லுங்க. ஏன்னா நம்ம எவரி சாட்டர்டே சண்டே நம்ம கிளாஸ் இருக்காது. திங்கள் டு ஃப்ரைடே தான் 9 to 10:30 கிளாஸ் இருக்கும். 10:30 to 10:45 50 வரை 5 திருக்குறள் படிக்க போறோம். 5 திருக்குறள் முடிஞ்சதுக்கப்புறம் 2 கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம்பா. கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சா நம்ம கிளாஸ் என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட் பண்ணிடுவோம். எவரி நம்ம செகண்ட் சாட்டர்டே சண்டே நம்ம ஏன்னா நம்ம லாஸ்டா கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம டெஸ்ட் வைக்கல. கரெக்ட் தானே? மார்க் டெஸ்ட் மட்டும் தான் 2 எழுதுவீங்க, டெஸ்ட் கிடையாது. அதனால நம்ம டிஎன்பிசி இப்போ எப்படி நம்ம ஸ்லைட்ல காமிச்சோம் அதே மாதிரி டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபுல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் யூனிட் 8 and 9 எவரி செகண்ட் சாட்டர்டே. ஓகேவாப்பா? ஓகே தானே எல்லாருக்கும்? இப்போ ஸ்டூடெண்ட்க்கு ஏதாவது கொரிஸ் இருந்தா கேளுங்கப்பா. உங்களுக்கு ஸ்டூடெண்ட்க்கு ஏதாச்சும் கொரிஸ் இருந்தா வாய்ஸ்ல கேளுங்க. யூனிட் 9ல டிஃபிகல்ட்டி இருக்கா உங்களுக்கு கூட பர்சனலா ஏதாச்சும் இருந்தாதான் இங்க கேளுங்க. அனிதா மேடம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா கொரிஸ் ஏதாச்சும்? கொரிஸ்லாம் இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரியே ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நம்ம வீக்லி படிக்கும்போது நம்ம இந்தியன் பாலிட்டி எக்கனாமிக் போகும்போது நம்ம வந்து படிச்சுட்டு 2வது வாரம் எழுதும் போது நம்மளுக்கு கண்டென்ட் நிறைய இருக்கும். அப்ப ஓவரால் டிஸ்கஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் எவரி செகண்ட் சண்டே. ஓகே சார். ஓகே ஓகே தானே? ஓகே சார். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். மச்சான் ஓகே. வேற யாருக்காச்சும்? ரஞ்சித் உங்களுக்கு வேற யாராச்சும்? இல்ல சார், இப்ப எனக்கு இன்னும் எந்த டவுட்டும் தரல. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் சார். ஓகேப்பா. இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு குரூப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. சப்போஸ் ஜாயின் பண்ணலாம்னு நீங்க முன்னாடி இன்டிமேட் பண்ணிடுங்க. ஓகேவா? டீம் அதுக்கெல்லாம் வேற ஆள் பாக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணல அப்படின்னா எனக்கு சொல்லுங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார். ஓகேப்பா. வேற யாராச்சும் டவுட்? வெங்கடேஷ் டவுட் இருக்கா? 20K877. ஓகேப்பா, சூப்பர். ஓகேப்பா, கிளாஸ் வைட் பண்ணிக்கலாமா? சொல்லுங்கப்பா கமெண்ட்ல. கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாமா?
ஓகேப்பா ஓகேப்பா ஓகே ஓகே. கோபிநாத் ஏதோ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களே மைக்க, டவுட்டா? கோபிநாத் ஓவர்சீர் டவுட் இருக்கா சார்? மைக் ஆன்ல இருக்கே, சொன்னீங்கன்னா கிளாஸ் வைட் பண்ணிடலாம். ஓகே வைட் பண்ணு.